கம்பராமாயணம் 44வது செஷன் ஜனவரி 31 பிப்ரவரி 1. முன்கவிதை ஆரம்பிக்கலாம் மேடம். 945 முடிச்சோம் போன 2 வாரம் முன்னாடி. அப்ப வரைக்கும் சோனையாற்றங்கரையில சோலையில மன்னர் பரிவாரங்கள் மற்றும் மக்கள், இவங்க அயோத்தி மக்கள், இவங்கெல்லாம் சோலையில மலர்களோட விளையாடி மகிழ்ந்தாங்க. அதோட இல்லாம பக்கத்துல அங்க சுனைகள், புனல்கள், அங்கெல்லாம் நீர்நிலை இருக்கு இல்லையா, அங்க போய் அங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து நீரை வீசிக்கொண்டு அது மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நீர்ல வந்து தொடர்ந்து ஓடுற கயல் மீன்கள் அந்த நீர்நிலைகளின் கண்கள் போல இருப்பதாக பெண்கள் வியந்து நதியின் கண்களோ என்று தங்கள் கணவர்களை கேட்கிறார்கள். அந்த பெண்களின் அழகையும் கம்பர் நீர் விளையாட்டு படலம் என்கிற இந்த பாடல்களில் விவரிக்கிறார். இப்போ 946. மலை கடந்த புயங்கள் மடந்தை மார் கலை கடந்து அகல் ஆல்குள் கடம்படு முலைகள் தம் தமின் முந்தி நெருங்கலால் நிலை கடந்து பறந்தது நீத்தமே. மலை கடந்த புயங்கள், மலைகளையும் வலிமையில் வென்ற ஆடவரின் தோள்களோடு கலை கடந்து அகல் மடந்தை மார் அல்குல் கடம்படு முலைகள், ஆடைக்குள் அடங்காமல் அகன்றுள்ள பெண்டிரின் அல்குலும் குடங்களைப் போன்ற அவர் தனங்களும் தந்தமில் முந்தி ஒன்றுக்கொன்று முந்தி நெருக்கலால் மோத முற்படுவதால் நீத்தம் நிலை கடந்து பறந்தது. நீர்நிலையுள்ள வெள்ளம் தன் நிலையை கடந்து வெளியே வழியில் ஆயிற்று. புயங்களோடு 3 தொகை கொள் அளவிற்கு மேல் பொருள்களை இட்டால் நீர் வழிவது இயல்பு. இங்கு கூறிய 3 உறுப்புகளும் அளவிற்பெரியன என கூறுதல் கவிமரபு ஆதலின் அவை 3ம் ஒன்றாய் நெருக்குதலின் நிலை கடந்து பறந்தது நீத்தம் என்றார். நீத்தம் வெள்ளம், அது இங்கு நீர் என்னும் அளவில் நின்றது. வழிந்தோடும் மிகுதியும் வேகமும் கொண்டு வெள்ளம் என்றார் எனினுமாம். மலை கடந்த புயம் என்பதனை மலைகள் தந்த புயம் என கொள்ளிலும் அமையும். சோ அந்த பெண்களோட மார்ல எவ்வளவு இதுவா இருக்கு, அதெல்லாம் மோதி தண்ணி வெளியில வர அளவுக்கு ரொம்ப பாரமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நீர்நிலைகளை பத்தி விவரிப்பது புரியுது இல்லையா? அடுத்த பாடல் போலாமா? 947. செய்யவாய் வெளுப்ப கண் சிவப்புற மெய் அராகம் அழிய துகில் நக தொய்யில் மாமுலை மங்கையர் தோய்தலால் பொய்கை காதல் கொழுநரு போன்றது. செய்ய வாய் வெளுப்ப, சிவந்த வாய்கள் வெண்மை நிறம் அடையுமாறும், கண் சிவப்புற கருங்கண்கள் சிவப்பு நிறம் பெறவும், மெய் அராகம் அழிய உடலில் பூசியிருந்த சந்தனம் அழிந்து போகுமாறும், துகில் நெக அரை ஆடை தளர்ந்து போகுமாறும், தொய்யில் மாமுலை மங்கையர் சந்தனம் குங்குமம் முதலியவற்றால் கோலங்கள் எழுதிய பெரிய தனங்களுடைய பெண்டேர் தோய்தலால் தோய்வதற்கு இடமாயிருத்தலால் பொய்கை அந்த நீர்நிலை காதற் கொழுநரும் போன்றது. இவ்வகையில் செய்யவல்ல காதல் மிக்க கணவனையும் ஒத்ததாக ஆயிற்று. கருங்கண் சிவப்ப தனிவாய் விளர்ப்ப கண்ணார் அழி பின்வரும் கண்மலை மலர் சூட்டவற்றோ திருக்கோவை 70 என்பார் வாத ஊரர். வாயின் சிவப்பை விழிவாங்க மலர்கண் வெளுப்பை வாய்வோங்க தோயும் கலவி. கலிங்கடை 41 என்பார் ஜெயங்கொண்டாரும். தோய்தல் முழுகுதல், புணர்தல் எனும் இரு பொருளும் தருவது. காதலரை கூடுகையில் மகளிர்வாய் வெளுத்தலும் விழி சிவத்தலும் மணப்பூச்சுகள் அழிதலும் ஆடை குலைதலும் இயல்பாதலின் இச்செய்கள் பொய்கையிலும் நிகழ்தலின் பொய்கையும் இவை செய்த காதல் கொழுநன் போன்றாயிற்று. சந்தனத்தை வடமொழியில் அங்கராகம் என்பராதலில் அதனை தமிழாக்கி மெய்யராகம் என்றார். தொய்யில் மார்பில் மணப்பொருள்களால் வரையும் வரிக்கோலம் ஸ்லேடை அணி. சோ அந்த நீர்நிலைகள் அவங்க பெண்கள் எல்லாம் விளையாடுறதுனால அவ்வளோ உரிமையா விளையாடும் போது அதனால பொய்கையே வந்து கணவன் மாதிரி ஒரு கற்பிக்கிறார் கம்பர் இந்த இடத்துல. அப்புறம் வந்து சந்தனத்தை வந்து சந்தனம் எல்லாம் அப்பி அதெல்லாம் அழிஞ்சு இதெல்லாம் அப்படி போகும்போது அது பொய்யில கலக்கிறது தண்ணியில. சோ அந்த பொய்கையே கணவர் மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் கம்பர் வந்து சுத்தமா தமிழ் படுத்திருக்காரு. சந்தனத்தை வடமொழியில் அங்கராகம் என்பராதலில் அதை தமிழாக்கி மெய்யராகம் என்றார். புரியுறது இல்லையா? அதுல வாத ஊரார்ங்கிறது வந்து மாணிக்க வாச்சகரா? திருவாத ஊரார் ஜெயங்கொண்டார் வாத ஊரார்.
ஜெயங்கொண்டார் நலவன்பாள். திருக்கோவை எதுல வருது? வாதவூரார் வந்து மாணிக்க வாசகர் நினைக்கிறேன். ஓஹோ. திருக்கோவைன்றது அவர் எழுதின பாடல்கள். வாத ஊரார்னு போட்டிருக்குல்ல, திருவாதூர்ல பிறந்தவர் அவர். கலிங்கொண்டே ஜெயங்கொண்டனார். ஜெயங்கொண்டார் கேட்டிருக்கேன். அவர் நலவன்பாள்ல ஜெயங்கொண்டார். மாணிக்க வாசகர் போட்டிருக்கு மேடம். திருக்கோவையார் மாணிக்க வாசகர் தான் கரெக்ட். வாத ஊரார் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியோ கலிங்கத்து பரணி. திருக்கோவையார் புக் எழுதுனது மாணிக்க வாசகர். அதான் அது திருவாத ஊர்ல பிறந்ததுனால அவருக்கு வாத ஊரார். வாத ஊரார் அடிகளார். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து படை, கலிங்கத்து பரணி. அதுவும் ஒரு உண்மையான பேரே வந்து ஜெயங்கொண்டார் தானே. நலவன்பாள் யாரு தெரியுமா? நலவன்பாள் எழுதினவர் அவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. என்ன பேரு? நலவன்பான்றது எழுதினது மறந்து போயிட்டு. நலதமயந்தி கதை. புகழேந்தி புலவர். ஓகே. அடுத்தது போலாமா? இந்த சந்தனம்ன்றது அங்கராகம் போட்டிருக்கு. அங்கம் ஓகே. மெய் ராகம்னா என்ன அர்த்தம்? அத மொழி பெயர்க்கல அவர். அதான் கேக்குறேன் நானு. மெய் ராகம் போட்டார். அங்கத்துக்கு மெய்யன்னு போட்டு ராகம் அப்படியே வச்சுட்டாரு. இல்ல மெய் அராகம் மேல இருக்கு பாருங்க. மெய் அராகம் மொழின்னா உடல பூசின சந்தன மொழி. அராகம்னா சந்தனம். சோ மெய் அராகம் உடலில் பூசிய சந்தன மொழிய அப்படி. அராகம்னா சந்தனம். அராகம். சோ அந்த இடத்துல இம்ம வந்து இம்மோட புணர்ச்சி விகிதிப்படி பார்த்தா இம்ம அழிஞ்சு போயிடுது. அங்கமும் அராகமும் சேர்ந்து அங்க ராகம் எடுத்து இம்மு போயிடுது. அது என்ன விகார புணர்ச்சி. 948 ஆன தூயவரோடு உடன் ஆடினார். ஞான நீரவர் ஆகுதல் நன்று அரோ. தேனும் நாவியும் தேக்கு அதில் அகில் ஆவியும் மீனும் நாரின வேறு இனி வேண்டுமோ. ஆன தூயவரோடு தூய்மையான ஞானியரோடு உடன் ஆடினார். கூடியிருந்து பழகியவரும் ஞான நீரவர் ஆகுதல் நன்று. நல்ல ஞான குணத்தை உடையவர் ஆவது தக்கது. அதுபோல மீனும் அம்மகளிர் நீராடிய நீர்நிலைகளில் உள்ள மீன்களும் தேனும் நாவியும் தேக்கு அகில் ஆவியும் நாரின. தேன் மணமும் கஸ்தூரி மணமும் தேக்கின் புகை மணமும் அகிலின் புகை மணமும் வீசலாயின. வேறு இனி வேண்டுமோ. இக்கருத்தை விளக்க வேறு உவமையும் வேண்டுமோ. வேண்டாம். அப்படிதான் இருக்கு போல இருக்கு. வேறு உவமை வேண்டாம். அரோ அசை வேற்றுப்பொருள் வைப்பனி. தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர் தம் மருண்ட தன்மையை மாற்றுவர். கம்பரையே சொல்லியிருக்காப்பல் இருக்க. கம்பராமாயணமா என முன்பும் கூறினார். பெரியோர் சிறியோரை சேரின் சிறியோரை பெரியோர் ஆக்க வேண்டும். அவரே பெரியோர். கல்லாரே ஆயிடனும் கற்றாரை சேர்ந்த கால் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் நாளடியார். செய்யரை சேர்ந்துள்ளோரும் செய்யராய் திகழ்வர் அன்றே. கம்பராமாயணம். கலக்கினும் தன் கடல் சேராகாது நெருந்தொகை என்பனவும் காண்க. கெட்ட மனம் போகாத இயல்புடைய ஒரு பொருள் மீன் அக்கெட்ட மனமும் போய் நன்மணமும் பெற்றது என கூறி அம்மகளிரின் மேனி சிறப்பு கூறியவாறு முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய்த்தோளவட்கு. திருக்குறள் அது. திருக்குறள் என்பான் வள்ளுவ காதலம். வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய்த்தோளவட்கு என்பான் வள்ளுவ காதலம். இது அந்த இன்பத்து பால்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள்லாம் அதுல குளிச்சு எல்லாம் பண்ணும்போது அந்த அவங்களோட வாசனையும் எல்லாம் அந்த மீன்களுக்கும் சேர்ந்து போயிடுறது. அதான் பெரியோரை சார்ந்த சிறியோரும் வளமுடைகிறது போல. அதுக்கு நிறைய உதாரணம் கொடுத்திருக்காரு. நாலடியார்ல கம்பர்ல எல்லாத்துலயும். கடைசியில வள்ளுவன் முறிமேனி முத்தம் ஒருவள் வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய்த்தோளவட்கு என்பான் வள்ளுவ காதலம். சோ இவங்க எல்லாம் பண்ற குளியல் அந்த இதுல தண்ணியில மற்ற அங்க இருக்கிற நல்ல வாசனை இல்லாத நல்ல வாசனை பெற்று இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தெரியா? ஆமா. 949
பிக்க வேந்தர் தம் மெய் அணி சாந்தொடும் புக்க மங்கையர் குங்குமம் போர்த்தலால் ஒக்க நீல முகில்தலை ஓடிய செக்கர் வானகம் ஒத்தது அத்தீம் புனல். மிக்க வேந்தர் தம் மிகுதியாக வந்த வேந்தர்களுடைய மெய் அணி சாந்தோடும் உடம்பில் அழகு செய்த செஞ்சந்தன குழம்போடும் புக்க மங்கையர் அந்த வேந்தரோடு வந்த மங்கையருடைய குங்குமம் போர்த்தலால் குங்கும குழம்பும் தன்னிடத்தை நிரம்பியதால் அத்தீம் புனல் அந்த இனிய நீர் வெள்ளம் நீலமுகில் தலை ஒக்க ஓடிய கருநிற மேகங்களில் ஒரு சேர பரவிய செக்கர் வானகம் ஒத்தது செவ்வானத்தை போன்றது ஆயிற்று. சார்ந்ததன் வண்ணம் ஆதல் உயிர்க்கு இயல்பு என்பர். இங்கு நீர்க்கும் இயல்பு ஆயிற்று என சுவையுற கூறினார். ஒக்க ஒடிய என கூட்டுக. நீர் நீலவானிற்கும் மகளிர் மைந்தர் நீராடலால் கரைந்து கலந்த செஞ்சாந்தும் குங்குமமும் அந்தி செவ்வான மேகத்திற்கும் உவமைகள் ஆகின. ஓமை ரொம்ப அழகா இருக்கு. இந்த அந்த கடல்ல புனல்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் இவங்களோட செஞ்சாந்தும் குங்குமம் கலந்து செவப்பாயிடுது. அது எப்படி இருக்குன்னா நீலவானிற்கு எதை ஒப்பிடுறார்? நீரை நீலவானிற்கும் அதுல கலந்த செஞ்சாந்து செவந்து போன மேகத்துக்கும் உவமை மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல. புரியுதா? ஆமா, சிம்பிளா தான் இருக்குது. குங்கும குழம்பும் தன்னிடத்தை நிரம்பியதால் இனிய நீர் வெள்ளம் அத்தீம் புனல்ங்கிறது இனியன்னு சொல்லிருக்காங்க மீனிங்ல. தீம் புனல்ங்கிறது இனிய நீர் வெள்ளம் சேர்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல? அதான் அந்த தீம் புனல்னா இனிய நீர் வெள்ளம். கரெக்ட். ஆமா. இல்ல தீம்ங்கிறதுக்கு தனியா அர்த்தம் இனியன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த இனிய அத்தீம் புனல்னா அந்த இனிய வெள்ளம். அந்த இனியங்கிறது அத்தீம் புனல்னு இருக்கு. அத்தீம்னா அந்த இனிய புனல். அந்தக்கு அத்து. மேல 950 காகத்துண்ட நறுங்கலவைக்களி ஆகம் உண்டது அடங்கலும் நீங்களால் பாகு அடர்ந்த பனிக்கனி வாய்ச்சியார் வேகடம் செய்மணி என மின்னினார். ஆகம் உண்டது உடம்பிற் பூச பெற்ற காகத்துண்ட நறுங்கலவை களி அகிலோடு சேர்ந்த நறுமணமுடைய சந்தன குழம்புகள் அடங்கலும் நீங்களால் நீரில் மூழ்கி ஆடலால் முழுவதும் அழிந்து விட்டபடியால் பாகு அடர்ந்த பனிக்கனி வாய்ச்சியர் பாகின் இனிமை மிக்க குளிர்ந்த கொவ்வை கனி போன்ற வாயுடைய அம்மகளிர் வேகடம் செய் மணி என மின்னினார். சாணை பிடிக்கப்பட்ட மாணிக்க கற்களை போல விளங்கினர். காகத்துண்டம் அகில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. நான் காக்காயை பத்தி சொல்ற போறாக்கம். காகத்துண்டம்னா அகில். காகத்துண்டம் அகில். அகில்ங்கிறது மேகம் இல்ல இல்லையா? அகில் சந்தனக்கட்டை அப்படின்னு இல்லையா? அது ஒரு விதமான வாசனை மரம்னு நினைக்கிறேன். மரமா என்னன்னு தெரியல. காகத்துண்டம் அகில் ஏந்து அகில் கட்டைன்னு சொல்லுவாங்க. யாகம் வளர்க்கறதுக்கு அகில் கட்டைன்னு சொல்லுவா. இல்ல வாசனைக்காக போடுவா. இல்ல ஹோமத்தெல்லாம் கூட போடுவோம். அகில் புகை சொல்லுவாங்கல்ல மேம். அகில் புகை. கரெக்ட். இங்க சூளான்னு போட்டுருக்கு. சூளா எது? என்ன சூளா? யாரு? ஏந்து எழிற் காகத்துண்டம் எதுல வருது? அது சூளாமணியா? சூளா அது டானா போட்டிருக்கு. டா இல்லையே, அது சூடாமணி தானே? சூடாமணி. ழா போட்டிருக்கீங்க. சூளா சூளாமணி தான் மேடம். சூளாமணி தான். சூளாமணின்னு போட்டிருக்கா. அது சூளான்னு சொல்லுவா போலக்கு. ஐ டோன்ட் நோ. பட் சிஏ என்ன அர்த்தம்? சிஏன்னா அதுல ஒரு பகுதியா இருக்கும். ஒரு சாப்டர் ஏதாவது ஹெட்டா இருக்கும். அது யூ கேன் செக் இட். அதனால அகில் ஏந்து எழிற்காக துண்டம் சூடாமணின்னு வச்சுக்கிறோம். அத சீய என்பார். மகளிர் அங்கங்களின் இயற்கை அழகினை மறைந்திருந்து செஞ்சாந்து முதலிய மணப்பொருள்கள் நீரில் குளித்தெழுகில் அழிந்து போய்விட்டதால் அந்த பெண்டை சாணி பிடித்த ரத்தினங்கள் போல விளங்கினர். அழகார சூடாமணி தான். சூடாமணி. சீயவா? சீயன்னா என்னன்னு தெரியல. ஒரு படலம் பேர்னு போட்டிருக்கு. படலம் அதான். அது ஒரு சாப்டர் நான் நினைச்சேன். கரெக்ட். ஆமா. சீய வேந்தனா சீயவதனை, அதாவது அந்த இது சோழ மன்னன் சீயவதனை பற்றியது.
சூளாமணி என்பது ஒரு சமண காப்பியம். இதில் சீயவதை சுருக்கம் சூளா சீய என்பது பகுதி உள்ளது. இது சோழ மன்னன் சீயவதனை பற்றியது. இந்த சுருக்கத்தில் வரும் செய்யுள் வரிகள் போர்க்களம், நுண்மை மற்றும் மன்னனின் சிறப்புகளை விவரிக்கின்றன. அப்ப சீயங்கிறது மன்னனை குறிப்பிடுறதா? மன்னன் அவனோட பேரு சீயவதன என்னது சீயவதன், கரெக்ட். சோழ மன்னனா சீயவதன். நம்ம வந்து சூடாமணின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். அது தமிழ் எழுதும்போது சில சமயம் மாறுறது அருணா. இட் இஸ் டா வந்து லவ் ஆயிருக்கு, வருது. சூடாமணிங்க இல்ல இது சமண காப்பியம்ங்கிறா இல்லையா? ப்ராபப்ளி தே ப்ரொனவுன்ஸ் இட் அந்த மாதிரி அவ எழுதியிருக்காளும் தெரியல. ஜஸ்ட் பி இதுல எழுதியிருக்கா இவ என்ன சொல்றான்னா சூளாமணிங்கிறது ஒரு சமண காப்பியம் அப்படின்னு எழுதியிருக்கா. அதுல வர ஒரு சாப்டர் தான் இந்த சீயவதம், சீயவதன்கிறவனை பத்தின ஒரு சாப்டர். ஓகே. 51 ராமலட்சுமியா? எஸ் மேம். பாய் அரித்திரளான் பசுஞ்சாந்தினால் தூய பொன் சாரி டு இன்டரப்ட். எஸ் மேம். அந்த சூளா சீய 105வது பாடல் வந்து சீயவதை சுருக்கம் 105வது பாடல். நீரில் குளித்தெழுந்த பெண்களின் உடலில் சந்தனம் அழிந்து அவர்கள் சாணை பிடித்த ரத்தனங்கள் போல் ஜொலித்ததாக கூறும் அழகிய வர்ணனை ஆகும். ஏந்தி எழிற்காக துண்டம் என்ற தொடர் மூலம் அவர்கள் பூசி இருந்த அகிலோடு கலந்த நறுமணச் சார்ந்து நீரில் மறைந்த காட்சியை ஆசிரியர் நயம்பட விளக்குகிறார். அந்த ரெஃபரன்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கா. அப்ப சேம் பாட்டா? அதுல இருக்கிற பாட்டு தானா? அதாவது மீனிங் அதேதான், பாட்டு வேற மாதிரியா? இவரும் ஏந்தி எழிர்னு போட்டிருக்கிறா இல்ல? இந்த பாடலும் ஆமா, அது வந்து ஒரே மீனிங் தான். ஓகே சாரி, நான் ஒரு லைன் கீழே வந்துட்டோ. ஓகே, எனக்கு பார்க்க முடியல. எஸ்கே கொஞ்சம் அந்த 950 போட முடியுமா? அதுல ஏந்து அரின்னு போடல இல்லையா? போட்டிருக்காரா? ஏந்து அரின்னு இருக்கு அதுல. அதான் இந்த ஏந்து எழிற்காக துண்டம்ங்கிறது இதுவும் அதுவும் ஒரே மீனிங்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதே டாபிக்ல இங்க இருக்கிறதுனால சூளாமணிங்கிறது காப்பியம் 10வது நூற்றாண்டு. சூடாமணிங்கிறது அது இன்னொரு புக் 16ஆம் நூற்றாண்டுல வந்து வேற புத்தகம். வேற வேறயா? வேற 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 புத்தகம். சூடாமணின்னா என்ன அர்த்தம்? சூடாமணின்னா மோதிரம். சூடாமணின்னா என்னன்னு தெரியல. தெரியல. சூடாமணினா மகுடத்தின் மணிமுடி. ஓ, ஓகே 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 ஓகே. சூடாமணினா தலையில அணிகிற எல்லா ஆடவரமும் சூடாமணி. 16ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு புத்தகம். ஓகே. ஆக்சுவலி இந்த சூடாமணி அந்த லெட்டரை இப்பெல்லாம் எதுக்குமே பேசுறது கூட இல்ல மேம். சூடா அந்த லெட்டர் எதுக்குமே எழுதுறதும் இல்ல. இருக்கு பேர் இருக்கே, சூடாமணியின் பேர்லாம் இருக்குல்ல. இருக்கா? சூடாமணி நேம் அது. பசங்களுக்கு பேர் இருக்கறாங்கல. ஆக்சுவலி இது வந்து காமன் ஜெண்டர். சூடாமணின்னு ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஓ, ஓகே. கிராமர் புக் இருக்கு. எங்க நெய்பர் ஒருத்தர், அவர் பேரு சூடாமணி. ஓகே மேம். சூடாமணிங்கிறது ஒரு டிக்ஷனரி இருக்கு, நிகண்டு டிக்ஷனரி இருக்கு. நிகண்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது மீனிங் இருக்கிற தமிழ் வார்த்தையோட மீனிங் இருக்குதானே மேம்? ஆமா, சூடாமணின்னா ஜெனரல் மீனிங். அனுமார் வந்து ராமரோட சூடாமணி எடுத்துன்னு போய் தானே சீதைக்கு காட்டுறாரு. சூடாமணிங்கிறது மோதிரம், அது ஒரு ஜெனரல் அர்த்தம். அது தவிர சூடாமணிங்கிற பேர்ல அதிக இது இருக்குன்றாங்க. பேர் என்ன? அகராதி டிக்ஷனரி. சூடாமணி சூடாமணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்கு. ஆமா. 2004 ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்ட பாட்டு. 2004 ஆமா. ஜோதிகா விக்ரம். ஆமா, அது அருள்னு ஒரு படத்துல வரும். ஆனா இதை நான் ரியலைஸ் பண்ணவே நீங்க சொன்ன அப்புறம் தான் தோணுது. பாட்டு சொன்னா ஞாபகம் வந்துட்டு ராமலட்சுமிக்கு. கொஞ்சம் அந்த டச் வச்சுக்க வேண்டியிருக்குல்ல. ஆமா, ஏதோ ஒரு வேர்டு மாதிரி. ஓகேவா? குட் குட். இதுலயே ஒரு சிவாஜி பாட்டுல கூட வரும், வளையாபதி சூடாமணி நினைவு பாடும் ஜெயலலிதாவை. ஏதோ ஒரு படத்துல மறந்து விட்டேன். ஓகே.
ஓகே மேம். அடுத்தது வாசிக்கலாம். ஓகே. பாய் அரித்திரளான் பசுஞ்சாந்தினால் தூய பொன் புயத்து பொதி தூக்குறி நீ அரித்து விளர்க்க ஓர் மெல்லியல் சேயரி கருங்கண்கள் சிவந்தவை. பசுஞ்சாந்தினால் ஈரமிக்க சந்தன குழம்பினால் பாய் அரித்திரளான் பாயும் சிங்கத்தினை போன்ற ஆற்றல் மிக்கான ஒருவனுடைய தூய பொன் புயத்து தூய்மையுடைய பொன்னணிகள் பூண்ட தோள்களிலே பொதி தூக்குறி தான் எழுதிய தூய தொயில் கோலம் மீ அரித்து விளர்க்க நீர் மேலைப்பட்டு அழிந்து விட்டதனாலே தோல் இயல்பான நிறம் பெற ஓர் மெல்லியல் அது கண்டு ஒரு மென்மை தன்மை கொண்ட ஒருத்தியின் சேயாரின் கருங்கண்கள் சிவந்த செவ்வரி படர்ந்த கருங்கண்கள் சினத்தால் சிவந்து போயின. தான் புனைந்த கோலம் அழிந்தது நீரால் என நினையாது இன்னொருத்தியின் தொய்வால் என நினைந்து அவள் வெகுண்டாள் என்க. ஆடவனின் தோள்களில் இருந்த செஞ்சாந்து குழம்பு நீங்க இவள் கருங்கண்கள் சிவப்பாயின என நயந்தோன்ற கூறினார். தான் தொடும் மார்பு இதுவரையிலும் யாரும் தொடாதது தான் பொன் போல் பாதுகாத்து வருவது என்பாள். தூய பொன் புயத்து என்றாள். இத்தகைய தன் புதையலை யார் தொட்டார் என்பதை கருங்கண்கள் சிவக்க காரணம். தூக்குறி மீ அரித்து விளர்க்க கண்கள் சிவந்தன என முடிக்க. அதே இது இதுக்கு முன்னாடி பாடலாம் அவங்க குளிச்சாங்க அதனால மீன் எல்லாம் மனம் பெற்றதுன்னு சொன்னாங்க. இதுல அவங்களுக்கு டவுட் ஆயிடுது. அந்த பையன் மேல இருந்த அந்த ஆண் மேல ஒரு ஃபீமேல்னு சொல்லும்போது அது அப்படி சொல்றாங்க. ஒரு மேல்னு வரும்போது அது ஒரு கோவம் மாதிரி காட்டுறாங்க. ஆமா. நீ அரித்து விளர்க்கனா நீரா மீனா? நீ வெறும் மீன் எழுத்தா இருக்கு. அதுக்கு என்ன நீர்னு போட்டிருக்காங்க. நீர் மேலைப்பட்டு நீரா இருக்கு. மொத்தத்துல கடைசியில ரொம்ப கோவப்படுறா. என்னோட குங்குமம் படாம வேற யார் குங்குமம் பட்டுதுன்னு. இல்ல அவ போட்ட கோலம் அழிஞ்சிருத்துன்னு கோச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா சந்தனம் போயிடுச்சு பார்த்து வருவது போல தூய பொன் புயத்து என்றால் இத்தைய தன்னோட பொற்புதையில யார் தொட்டார் என்பதே கருக்கண்கள் சிவக்க காரணம். ஏன் அப்படிதானே ஃபீல் பண்றா? நான் புரிஞ்சுட்டது என்னன்னா அவன் தோள் மேல இவ ஏதோ ஒரு அழகான கோலம் ஒண்ணு தொயில் கோலம் போட்டிருக்கா. அது தண்ணியில கரைஞ்சு போயிடுது. ஆனா இவ அப்படி இல்ல, இது யார் தொட்டு இப்படி போயிடுது, நான் பொன்னாட்டம் வச்சிருந்தேனே. நல்லா ஏதோ சுவாரஸ்யமா பண்ணின்னு போயிட்டு இருக்காரு கம்பரவர்தன். நீங்கிற வார்த்தைக்கு யாராவது ஒரு அர்த்தம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். மீ அரித்து துக்குறி மீ அரித்து ஒரு ஒத்த வார்த்தையா இருக்குது. ஒரு சொல் ஒரு சொல் பொருளா இருக்குது. கா பா மா எல்லாம் கேட்டிருக்கேன். மீனா என்னன்னு தெரியல. மீ அரித்து விளர்க்க நீர்னு போட்டிருக்கு பிராக்கெட்ல. இல்ல மீக்கு போடலையே, போட்டிருக்க அந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. நீர்னு போட்டிருக்கு. சரி பாக்கலாம், தேடணும். அடுத்தது போலாமா? ஓகே. கதம்ப நாள் விரை கல் அவில் தாதோடும் ததும்பு பூந்திரை தன் புனல் சுட்டதால் நிதம்ப பாரத்து ஓர் நேரிலை காமத்தால் வெதும்புவாள் உடல் வெப்பம் வெதுப்பவே. காமத்தால் வெதும்புவாள் காம வெப்பத்தால் வெதும்புகின்றவளும் நிதம்ப பார்த்து ஓர் நேரிலை நிதம்ப சுமையை தாங்கியவளும் அழகிய அணிகளை அணிந்தவளுமான ஒருத்தியின் உடல் வெப்பம் வெதுப்ப உடம்பின் காமதாவம் சுட்டதனால் கதம்ப நாள் விரை கல்லவில் தாதோடு பல்வகை மனப்பொடிகள் கொண்டவையும் அன்று மலர்ந்தவையும் மனங்கூடியனுமாகி தேன் சிந்தும் மகரந்தங்களோடும் ததும்பு பூ நிரம்பியுள்ள மலர்களை கொண்ட திரை தன்புணல் அலையடிக்கும் அந்த குளிர்ந்த நீர் தடாகமும் சுட்டது வெப்பம் மிக்கதாய் சுட்டது. நீரிலை அன்மொழி தொகை. நீருட்குளிப்பினும் காமம் சுடும் குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும். 4 90. ஆதலால் மலர்களால் குளிர்ந்த ஒரு பெரும் நீர் தடாகம் ஒருத்தி வெப்பத்தால் கொதித்தது என காம நெருப்பின் தீமை தெரிவித்தவாறு காமத்தை தீ என கூறுதல் மரபு. நீங்கில் தெருவும் குறுங்குங்கால் தன் எனும் தீயாண்டு பெற்றாள் இவள். திருக்குறள் 1094 என்பார் வள்ளுவனாரும். இல்ல கோயிங் பேக் மீனா ஒரு ஓரெழுத்து மொழின்னு போட்டிருக்கு.
ஓரெழுத்து ஒரு மொழி அது தெரியுது. பட் இதற்கு மேலிடம், உயரம், மேன்மை, மிகுதி, இது வான் என பல பொருள்கள் உள்ளன. ஓகே அப்புறம் இதுல வருது திருக்குறள்ல மீமிசை ஏகினான் வருது இல்ல, மலர்மிசை ஏகின் மலர்மிசை ஏகினான் ஏகினான் மாரடி சேர்ந்தார். நிலமிசை நீங்குவதுன்னு வரும். சோ மேலே உயர்வு இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. மேலே. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம். இந்த கம்பராமாயணம் முதல்ல மீமிசைன்னு ஒரு பார்த்தோம். மேலே உயர்வு. ஓகே. இந்த லாஸ்ட் பாட்டு ஈஸியா தான் இருந்ததுல மேம், புரிஞ்சுது. அதுக்கு அடுத்தது போலாம். 953 தையலாலை ஓர் தாரணி தோழினான், நெய்கொள் ஓதியின் நீர் முகந்து வெற்றினான், செய்ய தாமரை செல்வியை தீம்புணல் கையின் ஆட்டும் களிற்று அரசு என்னவே. செய்ய தாமரை செல்வியை சிவந்த தாமரையில் உரையும் திருமகளை கையின் தீம்புணல் ஆட்டும், தன் கையினால் இனிய நீரை மொண்டு நீராட்டும் களிற்றரசு என்ன. ஆண் யானைகளின் அரசை போல ஓர் தாரணி தோழினான், மலர் மாலை அணிந்து தோளுடையான் ஒருவன், நீர் முகந்து தண்ணீரை மொண்டு தையலாலை நெய்கொள் ஊதியில் ஒரு தீனுடைய நெய் பூசிய கூந்தலில் வீசினான். ஓமையணி திருவை யானை நீராட்டுதல், வரிநுதல் எழில் வேலம்பூ நீர் மேற் சொறி தரப் பொறி நெகிழ் தாமரை மலர் அங்கன் வீரெய்தி திருநயந்து இருந்தன. இதனை கலிங்கனாற்றுப்படையா? கலித்தொகை. ஓகே ஓகே மேம். எதிர் நின்று தன் இரு கைகளாலும் நீர் முகந்து தன் காதலின் முடிமேல் நீர் சொறிவது திருமகள், இருமருங்கும் இரு யானைகள் தம் கைகளால் நீர் சொறிவது போன்றிருந்தது என்னும் கற்பனையால் காதலனின் தோல் அகலும், அத்தோள்களுக்கிடையே கொடி போன்றுள்ள அவள் வடிவனையும் தெய்வத்தன்மையை தோற்றுவிக்கும் அவள் பேரழகும் சுட்டினார். இக்கோலமே கஜலட்சுமி சிற்பங்களாய் இன்று காணப்படும். அவரோட கற்பனை அந்த கடவுளோட சேர்த்து சொல்றாங்க. அந்த ஒரு தன் காதலின் முடிமேல் சொறிவது திருமகள், இருமரங்கும் இரு யானைகள் தன் கைகளால் நூறு சொறிவது போல் என்று கற்பனையால் தோல் அகலும், அத்தோள்களுக்கிடையே கொடி போன்றுள்ள அவள் தெய்வ மென்மையும் தெய்வத்தன்மை தோற்றுவிக்கும் ஒரு பேரழகு சுட்டினார். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங் கற்பனை. தெய்வாம்சமா அழைக்கப்பட்ட. அடுத்தது சுழியும் மென்னடை தோற்க நடந்தவர், ஒளிகொள் சீரடி ஒத்தன ஆம் என விழிவு தோன்ற மிதிப்பன போன்றன, நளினம் ஏறிய நாகு இல அன்னமே. நளினம் ஏறிய தாமரை மலர்கள் மேல் ஏறியிருந்த நாகு இல அன்னம், மிக்க இளமை வாய்ந்த அன்னப்பறவைகள். சுழியும் மென்னடை நாம் பகைக்குமாறு நம் மெல்லிய நடையினையும் தோற்க நடந்தவர், தோற்றும் போம்படி நடக்கின்ற இம்மகளிரின் ஒளிக்கொள் சிறு அடி ஒப்பன ஆம் என ஒளியுடைய சிறிய அடிகளை இவை ஒத்திருக்கின்றனவாம் என்று எண்ணியதனால் விழிவு தோன்ற தம் மனத்திலுள்ள கடுங்கோபம் வெளிப்படுமாறு மிதிப்பன போன்றன. அத்தாமரை மலர்களை தம் கோபம் தீர காலால் மிதிப்பவற்றை போன்றிருந்தன. பகைவரை வெல்ல இயலாது போயின் அவரோடு தொடர்புடையாரையும் வெறுத்து ஒருக்கும் மன இயல்பினை உணர்ந்த கவிஞர் தம்மை நடையழகால் வென்ற மகளிருக்கு தாம் ஏற்றலாகும் தீமை ஒன்றும் இல்லாமையால் அன்னப்பறவைகள் அம்மகளிரின் அடியணைகளை ஒத்த தாமரை மலர்களை தம் ஆத்திரம் தீர மிதிப்பன போல தாமரை மலர்கள் மேலிருந்து தம் கால்களால் மிதித்தன என்றார். தற்குறிப்பற்றணி கொஞ்சம் பண்ணியா இருக்கு. ரொம்ப சொல்லிட்டார். அன்ன பட்சி ஏற்பட்டு போயிருக்கு. ஆனா இவர் கோபம். ஆமா, நார்மலா அந்த பூவை மிதிச்சுட்டு போனது வந்து அந்த பெண்களை கோபத்தால இப்படி பண்ணது அப்படி சொல்றாங்க. என்னெல்லாம் அந்த தாமரை மலர்கள் வந்து அந்த மகளிரோட கால்கள் போல இருக்கான். அதனால ரொம்ப கோபத்துல அந்த தாமரை மலர்களை அன்னப்பறவைகள் மிதிக்கிறேன். அன்னப்பறவைகள் அம்மகளிரின் அடியினைகளை ஒத்த தாமரை மலர்களை தம் ஆத்திரம் தீர மிதிப்பன போல. அது ஒரு கற்பனை. இன்னொன்னு என்னன்னா, நம்மளை விட இவ ரொம்ப அழகா அன்னமாட்டம் நடக்கிறாளேன்னு கோவம் வந்துருத்தான். தாமரை மலர்கள் மேலிருந்து தம் கால்களால் மிதித்தன, அதனால கோச்சிண்டு மிதிக்கிறது.
மேம் இந்த அன்னப்பறவைக்கு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த பாலும் தண்ணியும் கலந்து வச்சாலும் பால் தனியா குடிச்சிரும். கற்பனை, அது மித்துன்னு தான் சொல்றா. அது மித்து. அது ஆக்சுவலி அன்னம் அந்த இதுக்கு ரியலா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாதத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சோம்னா, அந்த காலையில வந்து மேல தண்ணி மட்டும் இருக்கும். கீழ ஒரு ஒயிட் கலர் இருக்குங்க மேம். அதுதான் அந்த டிஃபரன்ஸாமா. அன்னம் அன்னம்ன்றது சோறுக்கு கூட நம்ம அன்னம்னு சொல்லுவோம்ல. ஆமா. ஓஹோ. ம். அதுதான் அப்படி சொல்லுவாங்க. Okay, okay, interesting. ஓகே ஓகே. ம். மேக் சென்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அன்னம் கூட சாதம் தானே. ஆ. அடுத்தது வாசிக்கிறேன். ம். ஆடவர் வேட்கை. எரிந்த சிந்தையர் எத்தனை என்கெனோ அறிந்த கூர் உயிரால் அழி சார்ந்து போய் தெரிந்த கொங்கைகள் செவிய நூல் புடை வரிந்த பொற்கலசங்களை வானவே. அழி சார்ந்து போய் நீர் விளையாட்டால் பூசிய சந்தனம் அழிந்து போய் அறிந்த கூர் உயிரால் அறிந்த கூறிய நகக்குறிகளோடு தெரிந்த கொங்கைகள் தோன்றிய மகளிரின் தனங்கள் செவிய நூல் புடை வரிந்த அழகிய நூல்களை பக்கங்களில் சுற்றியுள்ள பொன் கலசங்கள்மான பொற்குடங்களை ஒத்திருக்க எரிந்த சிந்தையர் அது கண்டு மனம் கொதித்த ஆடவர்கள் எத்தனை என்கெனோ எத்தனை பேர் நான் சொல்ல வல்லனோ வல்லேன் அல்லேன். உயிர் நகம் நகக்குறியை குறித்தது ஆகுப்பெயர். நூலை பக்கங்களில் சுற்றிய கலசங்கள் வேள்விக்குரியனவாதலால் மைந்தர்க்கு காம வேள்வி நினைவுக்கு வந்தது. நகக்குறிக்கிறகள் பட்ட தனங்கள் வேள்விக்கு நூல் சுற்றிய பொற்குடங்கள் போல நீராடலால் சந்தனம் கரைந்த போது காட்டப்பட்டதால் காம வேள்வியின் கனல் பற்றி எரிந்த சிந்தையர் எத்தனை பேர் என என்ன இயலவில்லை என வியந்தார். சந்தனம் கரைந்தது மகளிர் மார்பில், அதனால் எரிய வேண்டியதோ மகளிர் மார்பு, எரிவதோ மைந்தர் மார்பு. என்ன விந்தே இது என வியக்க வைக்கிறார். புரியுதுல? இந்த முதல்ல அந்த அன்னப்பறவைன்னு சொன்னாங்கல்ல, அந்த அன்னப்பறவை பால் தண்ணி கலக்குது. அது அன்னப்பறவை கூட கிடையாது. எந்த பறவையா இருந்தாலும் பால் சாப்பிட்டா செக்ஷுவல் செத்து போயிடும். ஏன்னா பேர்ட்ஸுக்கு வந்து பாலை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேமல் மட்டும் தான் பால் சாப்பிட்டு அதுக்குரிய என்சைம் எல்லாமே வந்து மேமல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். இல்ல சார், அது இல்ல. பறவை நம்ம ஜெனரலா ஒண்ணு சொல்லுவாங்க. கரெக்ட். மேடம் சொன்னாங்க மித்துன்னு. அது மித்துன்றதுக்கு மித்துன்னு ஒண்ணு சயின்டிபிக்காவே இல்ல நீங்க அதை சொல்லல. அது சொல்லும் போது ஞாபகம் வந்தது எனக்கு. வேற ஒண்ணு. ஓகே ஓகே. பேர்ட்ஸ் வந்து பால் குடிக்க கூடாது. பால் குடுக்குறா இல்லையா, அது ரொம்ப தப்புங்கிறாங்க. பூனை கூட பால் குடிக்க கூடாதான். பால் வந்து நம்ம மனுஷங்களே வந்து இத்தனை ஒரு கடந்த ஒரு 10,000 வருஷமா தான் டொமஸ்டிகேட் பண்ணதுனால நம்மளுக்கு அது பழகிடுச்சு. ஆமா. அதனால இப்பவும் வந்து ஒரு சில பேருக்கு அது சேராது தானே சார்? ஆமா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இல்ல இப்ப பொதுவா பறவைங்களுக்கு ரொம்ப சுத்தம். ஏன்னா பறவைங்களுக்கு வந்து பால் சாப்பிட்டா வயிறு அப்செட் ஆகி செத்து போயிடும். அது எப்படி பறவை பால் சாப்பிடாது கூட இல்லையா? ஆமா ஆமா, சாப்பிடாது கூட தான். யாரும் இல்ல நம்ம பறவைங்களுக்கு பால்னா பாலே கிடையாது. ஒரு சீஸ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால அது ஜீரணம் பண்ண முடியாது. லாக்டிக் ரிலேட்டட் இல்லையா? ஆமா. ஓஹோ, அப்படி ஒரு இருக்கா? ஓகே. அப்ப நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபுட்ல வந்து உப்பு சேர்த்துக்கிறோம்ல. எனி ஃபுட் நம்ம உப்பு சேர்த்தாதான் அது ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ நமக்கு ஹியூமன் பீயிங் கம்பேரிட்டிவ் டு அனிமல்ஸ் வந்து நமக்கு நிறைய டிசீசஸ் வருது அப்படி சொல்றாங்க. என்ன மாதிரி ரிசர்ச்னு தெரியல. பட் இந்த ஒரு இது மட்டும் நான் ரீட் பண்ணேன். உப்பு ஜாஸ்தியானா பிரஷர் ஹை ஆகும் சொல்லுவாங்க. இல்ல மேம், உப்பு சேர்த்துறதுனாலயே நமக்கு வந்து ஃபுட்டு கன்சியூம் பண்றது நம்ம அதிகமா சாப்பிடுறோம்ல. வெரைட்டி ஆஃப் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் எதுவா இருந்தாலும். இப்ப அனிமல்ஸ்னா அது ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் தானே சாப்பிடுது. இவ்வளவு வருஷம் ஆனாலும் அது மட்டும் தானே சாப்பிடுது. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த சாப்பிடுறதுலனாலயும் நிறைய டிசீசஸ் வருதாமா. அது கரெக்ட். எல்லா வியாதியுமே பாதி வாய் வழியா தான் வருது. சாப்பிடுறதுல வயத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னாக்கா சரியா இருக்கும். அது அமுதமும் நஞ்சு. ஆனா அதுல எல்லாத்தையும் விட நம்ம உப்புன்றது இல்லாட்டி நம்ம எதையுமே சாப்பிட மாட்டோம்.
இந்த ஆக்சுவலா பறவையோட பால் கான்செப்ட் எனக்கு இன்னும் ஐம் ஜஸ்ட் திங்கிங், எஸ்கே நீங்க வந்து சீஸ் ஒத்துக்காதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப வந்து ஆமா. நம்ம காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது நெய் கலந்து தானே வைக்கிறோம். அது நல்லது இல்ல. ஆக்சுவலா நம்ம சாதம் வைக்கிறது சாதத்தை விட தனியா எடுத்துக்கும் போல. ஆனா உண்மையா நெய் கலக்க கூடாது. இப்ப நாய்க்கும் நம்ம சொல்றோம்ல சக்கரை போடக்கூடாது. சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க வெறும் சாதம் வைக்க கூடாது, கொஞ்சம் நெய் கலந்து வைக்கணும் அப்படின்னு. ஆனா பருப்பு கலந்து வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா மேம், நெய் கலந்து நானும் ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டதில்ல. மேடம், ஆனா ஒண்ணு வெறும் காக்காலாம் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ். காக்கா, பருந்து இதெல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸ்கேவெஞ்சர்ஸோட ஸ்டொமக் வந்து கிட்டத்தட்ட இரும்ப கூட சமைக்கிற அளவுக்கு உள்ள அசிடிட்டி இருக்கும். ஒருவேளை காக்கா தாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிளிக்கெல்லாம் போட்டு பார்த்தா தாங்குமான்னு தெரியல. எல்லா ஸ்கேவெஞ்சர்ஸும் பார்த்தா அது வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ்னாவே செத்து போனது, அழுகி போனது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வயிறே வந்து ஒரு நெருப்பு குரல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை காக்காங்கிறதால தாங்கும். அதான் இல்ல அது ஒரு அப்படி ஒரு இது இருக்கு. வெறும் சாதம் வைக்க கூடாது. ஒரு சொட்டு தானே விடுவோம் இல்லையா? ஒரு சொட்டு, அரை சொட்டு, கால் சொட்டு அது கூட ஜஸ்ட் ஒரு சாஸ்திரத்துக்கு வாங்கல. வெறும் சாதம் வைக்கிறது சில நாள்ல தான் வைக்கணும். ஆமா. இரண்டாவது நம்ம வந்து நிறைய அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். நம்ம வழக்கமா இல்லாம நம்ம இஷ்டம் மாத்திட்டோம். அதே மாதிரி இப்ப சிட்டில இருக்க காக்காலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம சாப்பிடறத போட்டு பழகிடுச்சு. அதனால ஆமா ஆமா, இது நானும் கேள்விப்பட்டேன். அதாவது இப்ப இருக்கிற காக்கெல்லாம் வந்துட்டு நார்மல் இது வைக்காம நூடுல்ஸ் சம்திங் என்ன குடுக்குறோமோ அதை சாப்பிட்டு நார்மலா இட்லி இல்ல சாதம் வச்சோன்னா சாப்பிடறது இல்லையாமா. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு இதுல சொன்னாரு பேசுறதுல. எங்க ஊரான்னு கேட்க போறது இல்ல ராமலட்சுமி, நிஜமாவே எங்க வீட்டுல இப்பெல்லாம் நான் சப்பாத்தி பண்றது குறைச்சிட்டேன். முன்னெல்லாம் வந்து காலையில டெய்லி சப்பாத்தி தான். அதனால வந்து சாதம் பண்ண மாட்டேன். சோ சப்பாத்தி தான் வைப்பேன் காக்காய்க்கு. அது சப்பாத்தி சாப்பிட்டு நான் சாதம் வைக்கிற அன்னைக்கு வராது. அது டேஸ்ட் பழகிடுச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இன்னைக்கு வந்திருக்கு. நான் அப்புறமா அதை ஷேர் பண்றேன். நாட் டியூரிங் திஸ் டைம். நான் அப்புறம் ஷேர் பண்றேன். நல்லா இருந்தது அது. ஹவ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் இந்த அஸ்ஸாம்ல நான் அனுப்புறேன். இப்ப அடுத்தது பிடிக்கவா? 956வது செய்யுள். தாழ நின்ற ததைமலர் கையினால் ஆழிமன் ஒருவன் உரைத்தான். அது வீழியின் கனிவாய் ஒரு மெல்லியல் தோழி கண்ணில் கடைக்கண்ணிற் சொல்லினாள். ஆழிமன் ஒருவன், ஆணை சக்கரம் செலுத்தவல்ல மன்னன் ஒருவன், தாழ நின்ற ததைமலர் கையினான், மிக நீண்டு நின்ற இதழ்கள் செறிந்த தாமரை மலர் போன்ற தன் கைகளினால் உரைத்தான். நாம் எங்கே எப்போது மீண்டும் சந்திப்பது என்று செய்கையால் கேட்டான். வீழியின் கனிவாய் ஒரு மெல்லியல், வீழிப்பழம் போன்ற வாயினை உடைய மெல்லியலால் ஒருத்தி தோழி கண்ணில் கடைக்கண்ணில் சொல்லினாள். தோழியின் கண் மூலமாக கடைக்கண் ஜாடையினால் அவனுக்கு பதில் அறிவித்தாள். ஆடவனாகிய அவனை போல செய்கையால் நேரடியாக பதில் இருத்தல் உயர்குடி பெண்மைக்கு சிறப்பு அன்று. ஆதலின் தோழி கண்ணுக்கு இவள் கண்ணால் சொல்ல அவள் அவனுக்கு தன் கடைக்கண்ணால் தெரிவித்தாள் என்க. காதல் உலகில் நயன மொழியின் பெரும் பங்கு தெரிவித்தவாறு சிறுநோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது. திருக்குறள். பெண்ணினால் பெண்மையுடைய தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. திருக்குறள் எனும் அருமை குறள்கள் ஒப்பிடத்தக்கன. காதன்மை கண்ணுள்ளே அடக்கி கண்ணினும் தூதினால் துணி பொருள் உணர்த்தி தான் தமக்கு ஏதின்மை படக்கா கரந்திட்ட வாட்கண் நோக்கு ஓதநீர் அமுதமும் உலகும் விற்குமே. ஜீவக சிந்தாமணி எனும் திருத்தக்க தேவர் வாக்கும் சிந்திக்க பாலது. கண்ணினால நயன பாஷை மூலம் இவ வந்து தெரிவிக்கிறா. நேரடியா தெரிவிச்சா அது ஆண் மாதிரி அவளால சொல்ல முடியாதுங்கிறதுனால தோழி வழியா அவ தெரிவிக்கிறா. அவன் மீட் பண்ணறதுக்கு இல்லையா, சந்திக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த பாடல் புரியுறது இல்லையா? 957. தள்ளி ஓடி அலை தடு மாறலால் தெள்ளுநீரின் மூழ்கு செந்தாமரை புள்ளிமான் அணையார் முகம் போல் கிளாது உள்ளம் நாணி ஒளிப்பன போன்றவே. தள்ளி ஓடி அலை தடு மாறலால், நீராடலால் தம் நிலையில் இருந்து தள்ளப்படுதலால் பறந்து சென்று அலைகள் தடுமாறுவதால் தெள்ளு நீரின் தெளிந்த அந்த நீர்நிலையின் தண்ணீரில் மூழ்கு செந்தாமரை மூழ்கி போகின்ற செந்தாமரை மலர்கள் புள்ளிமான் அணையார், புள்ளிமானை போன்ற அங்குள்ள மகளிருடைய முகம் போல் கிளாது முகங்களை போன்றிருக்க இயலாமையால் உள்ளம் நாணி மனதிற்குள் வெட்கமுற்று
ஒளிப்பன போன்றன, நீருக்குள் மறைவன போன்றன. ஏ அசை, தற்குறிப்பேற்ற அணி. தள்ளி ஓடி, அலைகள் ஒன்றை ஒன்று தள்ளி கொண்டு ஓடி எனினுமாம் புனல் ஆடுவார் பலர் ஆதலால் அலைகள் முழுவதுமாக பல ஆகின்றன. அதனால் ஆங்குள்ள தாமரைகள் முழுகுவதும் எழுவதுமாக தடுமாறுகின்றன. இதனை மனக்கண்ணார் கண்ட கவி புள்ளிமான் அணையார் முகம்போல் கிளாது கண்டு உள்ளம் நாணி ஒளிப்பன போன்றிருந்தது என்று தன் கருத்தை ஏற்ற அழகூட்டினார். தற்குறிப்பேற்ற அணி. நீரில் மூழ்கிய தாமரைகள் மீண்டும் வெளிப்படும் ஆதலின் மூழ்கின போன்றவே எண்ணாமல் ஒளிப்பன போன்றவே என்றார். சரியான கற்பனை. சோ அதான் அந்த தண்ணி அலைகள் நிறைய வர்றதுனால அந்த தாமரை உள்ள மூழ்கி எழுந்துக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒரு கற்பனை தன்னோட கற்பனை ஏற்றி தற்குறிப்பேற்ற அணி ஆக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அங்க வர அந்த புனல்ல பலர் ஆடுறதுனால இந்த தாமரைகள் மூழ்கு எழுந்துக்குமா இருக்கு. இதனை கண்ட கவி அந்த பெண்களோட முகம் போல இல்லாத தான் அவ்வளவு அழகிலேயே அப்படின்னு நினைச்சு தாமரை வெட்கப்பட்டு தண்ணிக்குள்ள போறது, அப்புறம் மறுபடியும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டார். ரொம்ப ஹியூமரஸா இருக்குல்ல அது. நல்லா எழுதிட்டேன். அடுத்த பாடல். நீராடிய பின் ஆடை ஆபரணங்கள் அணிதல். இணைய எய்தி இரும்புனல் ஆடிய மனைக்கருங்குழல் மைந்தரும் மாதரும் அணைய நீர் வரிது ஆக வந்து ஏறினார் புனை நருந்துகில் பூனோடும் தாங்கினார். இணைய எய்தி, இப்படியாக இரும்புனல் ஆடிய பெரிய நீர்நிலைகளில் நீராடிய கருங்குழல் வனை வலிய வீர கழல்களை பூண்ட மைந்தரும் ஆடவரும் மாதரும் பெண்டிரும் அணைய நீர் வருகிறதாக தம்மை பிரிதலால் அந்த நீர்நிலைகள் வெறிச்சென்று ஆகும்படி வந்து ஏறினார். அவற்றை விட்டு கரை ஏறினார். புனை நருந்துகில், தாம் புனைவதற்குரிய மனமுடைய ஆடைகளை பூணோடும் அணிகலன்களோடும் தாங்கினார், அணிந்து கொண்டனர். கோசல நாட்டு மக்கள் இருக்குமிடமெல்லாம் செல்வம் கொழிக்கும் திருவிடம் ஆதலால் அவர்கள் வெளியேறியவுடன் பொய்கைகள் வரிதாகி போயின என்றார். எங்கும் எதிலும் வளம் செழித்து கிடப்பதே கவிஞர் பெருவிருப்பம். ஆதலின் மைந்தரும் மகளிரும் வெளியேறினவுடன் பொய்கை வரிதாக போயிற்று என்று கவிஞர் வருந்துகிறார். அவர்கள் நீர் உள்ளிருக்கையில் புனை நருந்துகிலும் பூண்ட அணிகலன்களும் உள்ளிருந்தன. பொய்கை செல்வம் பூரித்து இருந்தன. அதனால் பொய்கை செல்வம் பூரித்து கிடந்தது. அவர்கள் வெளிப்போந்தவுடன் அவையும் வெளியேறின. ஆதலால் அணைய நீர் வரிதாக வந்து ஏறினார் என்றார். அவருக்கு எல்லாமே கோசல நாட்டுல செல்வம் கொழிக்கிறது. அதே மாதிரி இந்த பொய்கையில இந்த பெண்கள் இருந்து அவங்க உள்ள இருக்கும் பொழுது அது ரொம்ப செழிப்பா இருந்த மாதிரியாவும், இவர்கள்லாம் வெளியில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கரை ஏறி போன உடனே அந்த பொய்கை செல்வம் இல்லாம வற்றி போயிட்ட மாதிரியும் இவருக்கு ஒரு கற்பனை வருது. கற்பனை அப்படியே போட்டு ரொம்ப எக்கச்சக்கமா. அடுத்த பாடல் போலாமா? 959. மேவினார் பிரிந்தார். அந்த வீங்கு நீர் தாவு தன் மதி தன்னொடும் தாரகை ஒவ்வானமும் உள்நிறை தாமரை பூ எல்லாம் குடி போனதும் போன்றதே. மேவினார் பிரிந்தார். அந்நீர் நிலையுள் விருப்பத்தோடு நீர் விளையாடிய ஆடவரும் மகளிரும் அங்கிருந்து பிரிந்து சென்றனர். அந்த வீங்கு நீர், அதனால் நீர் நிறைந்திருந்த அந்த நீர் நிலையானது தாவு தன் மதி தன்னோடும் தாரகை தவழ்ந்து செல்லும் குளிர் நிலாவும் விண்மீன்களும் ஒவ்வொவானமும் விலகிச் சென்று விட்ட ஆகாயத்தையும் உள்நிறை தாமரை பூயலாம் தன்னுள்ளே நிறைந்திருந்த தாமரை மலர்கள் யாவும் குடி போனதும் போன்றது. வேறிடத்துக்கு குடிபெயர்ந்து போய்விட்ட பொய்கையும் போல் ஆயிற்று. தன்னிடம் நீராட வந்த அந்த அழகு பொலியும் கோசல நாட்டு ஆடவராலும் மகளிராலும் தனி அழகு பெற்றிருந்த அந்த நீர்நிலை அவர்கள் பெயர்ந்ததனால் விண்மீன்களை இழந்து போன வானத்தையும் தாமரை மலர்களை இழந்துவிட்ட தடாகத்தையும் போல பொலிவிழந்து போயிற்று என்று ஏங்குகிறார். மீனெல்லாம் சூழ நின்ற விரிகதி திங்களையும் வண்ண பூவெல்லாம் மலர்ந்த பொய்கை தாமரையும் ஓமித்துள்ளார். ஆதலின் இங்கு தன்மதி தன்னோடும் உள்நிறை தாமரை பூ எல்லாம் குடி போனதும் போன்றது என்று பொருத்த முறை ஓமித்தார். மகளிர் வெளியேற்றத்தை பூவெல்லாம் குடி போனது போன்றது எனல் மகாகவிக்கே வாய்க்க வல்ல சொல்லாட்சி எனலாம். உண்மைதான், ரொம்ப அழகா இருக்கு. அந்த பெண்கள்லாம் அதுல இருந்து போயிட்டது அவ்வளவு அது வெறிச்சுன்னு போயிட்டுங்கிறத அவர் ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணி சொல்றார். இந்த வானத்துல இருக்கிற விண்மீன்கள்லாம் போயிட்டா மாதிரியும் அந்த தாமரை மலர்கள்லாம் தடாகத்துல இருந்து போயிட்டா மாதிரியும் அவருக்கு அதெல்லாம் தோன்றது.
அப்ப அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு அர்த்தமா? ஆமா, அவதான் சொல்றாரு முதல் பாட்டுலயே. இந்த இப்போ இதுல படிச்ச முதல் பாட்டுல அவரெல்லாம் கரையேறினார்கள்னு வருதே. இல்ல இல்ல அந்த இடத்த விட்டே நீராடிய move பின் பண்ணிட்டாங்க. இந்த நீராடிய பின் ஆடை அப்படின்னு அணிதல். என்ன மேடம் கேட்டீங்க? இல்ல இல்ல ஊரை விட்டே கிளம்பிட்டாங்களான்னு இல்ல குளிச்சுட்டு போய் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா, விளையாடுறாங்க. அது முடிச்சதும் போய் இப்போ அணிகலன்களா அணிஞ்சது உடல் இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஏன்னா அடுத்த ஊருக்கு அப்புறம் தானே 120 பாட்டு இன்னும் அங்கே 120 பாடல்கள் அங்கதான் இருக்காங்க அவங்க. அதுதான் கேட்டேன். அடுத்த பாடல் வந்து கதிரவன் கடல் புனலும் கதிரவன் கடல் புகழும் சந்திரன் எழுச்சியும். சாயங்காலம் ஆயிரத்தி இவ்வளவு நாள் விளையாடி 960. மானின் நோக்கியர் மைந்தருடு ஆடிய ஆனநீர் விளையாடலை நோக்கினான், தானும் அன்னது காதலித்தான் என் மீன வேலையை வெய்யவன் எய்தினான். மானின் நோக்கியர் மான் கண்களை ஒத்த விழிகள் கொண்ட மங்கைய மைந்தரோடு ஆடி ஆடவரோடு நிகழ்த்திய ஆன நீர் விளையாடலை, காணத்தக்க நீர் விளையாடலை நோக்கினான் வெய்யவன், அதை நோக்கியனாக கதிரவன் தானும் அன்னது காதலித்தான் என, தானும் அந்த நீர் விளையாடல் நிகழ்த்த விரும்பியவனைப் போல மீன் வேலையை எய்தினான், மீன்கள் நிரம்பியுள்ள மேலை கடலை அடைந்தான். சிறந்த விளையாடல்களை பார்த்தவர்கள் தாமும் அவ்வாடலை ஆட உடனே மனக்கிளர்ச்சியுறுதல் இயல்பு ஆதலின் அம்மனைவி அந்த மனவியல் உணர்ந்த கவிஞர் கதிரவன் மறைவை இவ்வாறு அணியுற கூறினார். இதுவும் தற்குறிப்பேற்ற அணி. அவர்கள் விளையாடியது நீர் விளையாட்டே ஆதலின் தானும் அந்த நீர் விளையாட்டை விளையாட பெருநீர் நிலையமாக்கிய கடலில் கதிரவன் இறங்கினான். ஐயோ, என்னெல்லாம் கற்பனை எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவர்கள் விளையாடினதை பார்த்து கதிரவனுக்கும் ஒரு ஆசை வந்துருத்தான், நாமளும் போய் விளையாடினா என்னன்னு மனச்சியுற்று அந்த அவன் கதிரவன்கிறது பெருசா இருக்கிறதுனால அது கடலுக்கே போயிடுது. கடல்ல போய் விளையாடலாம், அங்க மீன்கள் நிறைந்த கடலுக்கு போய் தானும் அதுல மூழ்கலான்ட்டு அந்த சூரியனே மறைந்து போயிட்டதை அவ்வளவு அழகா அவர் சொல்றார். சூரியன் மறைஞ்சித்துன்னு சொல்லணும், அதை அவ்வளவு கவித்துவமா சொல்றார். அது கவிஞர்களுக்கே, இப்படிப்பட்ட பெரிய கவிஞர்களுக்கே வரக்கூடிய ஒரு இதுன்னு சொல்றாங்க, தற்குறிப்பேற்ற அணி. அருமையான பாடல்கள். மேம் இப்போ இந்த பாடல் எல்லாம் வந்து ராமருக்கு கல்யாணம் ஆகுறத இன்ஃபார்ம் பண்ண விட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி வராங்க. ஆனா இதுல வர்ற வழியில இது குளிக்கிறாங்க, இத மட்டும் தான் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அது எந்த இடத்த கிராஸ் பண்ணி அப்படிலாம் எதுவுமே வரல. இது செகண்ட் டேன்ற மாதிரி போகுது இல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைல தான் சொல்றாங்க. இது அதாவது கதிரவன் மறைஞ்சு நிலா தோன்றுச்சு, அப்புறம் அகைன் கதிரவன் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இது 2வது டைம் இதே மாதிரி வருது தானே, அப்படி கேக்குறேன். 2வது நாள்ங்கறியா? அடுத்த நாள் அன்றைய பொழுது முடியும். ஆமா, முதல் நாள் வந்து டென்ட் போட்டு இறங்குறாங்க, அடுத்த நாள் கடலுக்கு பொய்கைக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஆடை அணிகலன்களை அணிஞ்சிட்டு ப்ராபப்ளி இன்னைக்கு இல்ல ராஜி, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போயாச்சு. இப்போ சோனையாற்றங்கரைக்கு போயிட்டாங்க. ஒரு ஊர் போயாச்சு, இன்னொரு ஊர் போனோம் என்பதான். இப்ப இரவு ஆயிருக்கு, மறுபடியும் காத்தால எழுந்து அதுல விவரிப்பு வரும். காலை கடன்களை முடித்து அடுத்த ஊருக்கு கிளம்புவாங்க. இப்போ முதல் ஊர் வந்து இந்த என்னது சந்திரசைலமலை, அதுக்கு அடுத்த ஊர் வந்து சோனையாற்றங்கரை வந்துட்டா. சோ 2-3 நாள் ஆயிடுச்சு, தெரியாது அடுத்த ரூட். ஆக்சுவலி அவங்க எவ்வளவு நாள் டிராவல் பண்ணாங்களோ அவ்வளவு நாளும் பாட்டு ஃபுல்லா வருதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வெயிட் பண்றீங்களா? ஆமா சார், அது எப்ப வரும்னு இருக்கு. ஒரு ஃளைட்ல ஏறி கான்கார்ட்ல போகக்கூடாதோ. அது அந்த காலத்துல அவங்க எத்தனை மாசம் நடந்தாங்களோ அத்தனை மாசம் கம்பாரம் நடத்தி கொண்டு போவாரு. அந்த காலத்துல என்ன நமக்கு 100 வருஷம் முன்னாடியே அப்படிதானே. திருப்பதி போறதுன்னா இட்ஸ் பெரிய இது இல்லையா? கையில எடுக்குன்னு ஒண்ணு எடுத்துட்டே போவா, அதுலதான் சாதம் உப்பு புளி எல்லாம் எடுத்துட்டு போய் வழியில சமைச்சு சாப்பிட்டு தானே போவாங்க. எங்க ஆக்சுவலா எங்க தாத்தா ஊர் வந்து பாண்டிச்சேரி. அவங்க வந்து சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில சென்னைக்கு பிழைக்க வந்தபோது 3 நாள் ஆச்சான். பொறுமையா நடந்துதான் வருவாங்க, மாட்டு வண்டி நடந்து வருவாங்க. இல்லாட்டி வருவான்னு இல்ல, அவங்க நடந்தே வந்தாங்களாம். 3 நாளா நடந்து வந்தாங்களாம். ஐயோ, நடந்து வந்தானே நான் டென்ஷன் ஆயிட்டேன். இங்க இருந்து சமையல் போறதுக்கே கஷ்டப்படுறேன். எனிவே, அது அந்த காலம், அது அது ஒரு காலம்.
நல்ல கதை. கரெக்டா 120 வருஷம் அது அவங்க நடந்து வந்து. ஓ சோ இப்படி இந்த பாடல் செந்தில் படிக்கணும் இல்லையா? 961 மேடம். ஆற்றல் இன்மையினால் அழிந்தேயும் தம் வேற்று மன்னர் தம் மேல் வரும் வேந்தர் போல் ஏற்று மாதர் முகங்களோடு எங்கனும் தோற்ற சந்திரன் மீளவும் தோற்றினான். ஆற்றல் இன்மையினால் அழிந்தேயும் தம் பகை மன்னரை வெல்ல வலிமை இல்லாமையால் முன்பு தோற்று போயிருந்தும் தம் வேற்று மன்னர் தம்மேல் தம்முடைய பகையரசர் மேல் வரும் வேந்தர் போல் மீண்டும் போரிட துணிவு பெற்று வருகின்ற மன்னரை போல் எங்கனும் மாதர் முகங்களோடு ஏற்று எல்லா இடத்தும் கோசல நாட்டு மங்கையர் முகங்களோடு எதிர்த்து தோற்ற சந்திரன் மீளவும் தோற்றினான். முன் நிற்க இயலாமல் தோல்வி எய்தி போன திங்கள் கீழ்வானில் மீண்டும் தோன்றினான். அம்மகளின் முகத்திற்கு முன்பே பலமுறை தோன்றி பலமுறை தோற்று போனவன் சந்திரன் மீண்டும் தோன்றியுள்ளான். இப்பொழுதும் வெல்லப் போவதில்லை. சிலருக்கு தோல்வி எந்த பாடத்தையும் தோற்றுவிப்பதில்லையோ என்பார். தோற்ற சந்திரன் மீளவும் தோன்றினான் என்றார். ஆற்றல் இன்மையினால் தோல்வியால் அழிந்து போன மன்னர்கள் மீண்டும் மீண்டும் படை திரட்டி மீண்டும் மீண்டும் தோற்றுக் கொண்டிருப்பது இயல்பு. அதான் சந்திரன் சளைக்காம தோத்தா கூட திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற. சூரியன் மறைஞ்சு சந்திரன் வந்தாச்சு. இப்போ சந்திரன் வந்தாச்சு. அதான் அவ்வளவு அழகா சொல்ற. அதான் விஷயம் அவ்வளவுதான். சூரியன் மறைஞ்சு சந்திரன் வந்துருத்து அப்படிங்கறது சொல்றதுக்கு அவ்வளவு அழகழகா சொல்றாரு. தோற்ற சந்திரன் மீளவும் தோன்றினான். அடுத்து புது படலம் ஆரம்பிக்குது. உண்டாட்டு படலம். தசரனது சேனை புது படலம். தசரனது சேனை மதுவினை உண்டு மகிழ்ந்தாடுகின்ற நிகழ்ச்சிகள் கூறும் பகுதி. நிலா எழுந்ததால் அதன் தன் ஒலி எங்கும் பரவுகிறது. எனக்கு ஒண்ணு தோணுது டக்குன்னு. இவர் நார்மலா இருக்கும்போது பேசும்போதே நிறைய பேசினாரு. மதுவினை உண்டு நான் என்ன பேச போறேன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு. கம்பர் இல்ல, அங்க இருக்க மக்கள் தான் மதுவினை. இல்ல இருந்தாலும் அவங்கள பத்தி இவர் தானே சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல போறாருன்னு பயப்படுறாங்க ராமலட்சுமி. நீங்க இப்போ அப்படிதான் இருக்கு மேம். நல்லா இருக்கு. பாக்கலாம் பாக்கலாம். இரவு வந்தோடனே இரவோட இதெல்லாம் வருது. இப்போ அத்தன்னொலியில் காமனின் ஆட்சி விலகுகிறது. மகளிர் மதுவினை பருகி காமத்தழலுக்கு நெய் வார்க்கின்றனர். மதுமயக்கம் பல மயக்கங்களுக்கு காரணமாகிறது. ஊடலும் கூடலுமாக இரவு கோலாகலமாக கழிகின்றது. திங்கள் மறைகிறான், காலை கதிரவன் எழுகிறான். இந்த பாட்டு அடுத்து ஃபுல்லா அவங்க மது குடிக்கிறதும் மதுவுல அவங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறாங்க, ஆடி பாட போறாங்க. ஊடலும் கூடலும் இரவு பூரா கொண்டாட்டமா இருக்கு. அதன் பிறகு திங்கள் மறைகிறான், சந்திரன் மறைஞ்சி காலையில கதிரவன் எழுகிறான். இந்த படம் ஃபுல்லா அதான் வரப்போகுது. நம்ம ஊரா இருந்தா நம்ம ஃபேமிலி எல்லாம் போனா கிளம்பி எழுந்திரு காத்தாலாச்சு கிளம்பிடுவோம். இவர் வந்து பக்கம் பக்கமா விவரிக்கிறாரு. இப்போ பொறுமையா நடந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கல்யாணத்தப்போ இப்ப இவங்க மகளிரும் இது குடிக்கிறது. கர்நாடகால கூர்குல ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவங்க வந்து கல்யாணத்தப்போ ஒரு 2 நாள் 3 நாள் ஒரே ஆட்டம் பாட்டம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போதையில தான் இருப்பாங்க. அது நீங்க கூர்கோடைய அது வந்து they are very proud of their tradition. கூர்கு மேரேஜ்னு போட்டாவே உங்களுக்கு வரும். ஒரே ஆட்டம் பாட்டம். எனக்கு டக்குனு இந்த படிக்கும்போது ஞாபகம் வந்து, நீங்க போய் யூடியூப்ல கூர்கு வெட்டிங் செரமனின்னு போட்டா தொடர்ந்து நைட்டு ஃபுல்லா மியூசிக் ஓடிட்டு இருக்கும், பாட்டிலா ஓடிட்டு இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாம். நானும் ஒரு இது ரீல்ஸ்ல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. நான் நினைச்சேன் அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பண்றாங்கன்னு. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி குடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க குடுக்குறாங்க. அது ஒரு காம்படிஷன் மாதிரி மாத்தி யார் அதிகமா குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கம் வந்து கூர்கன் இல்ல, இப்ப எல்லா வெட்டிங்லயும் யூஷுவலா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப பண்றதுல எல்லாம் பண்றாங்க. அது காமனா நீங்க வந்து கூர்குல வந்து வழக்கமே இருக்குன்னு சொல்றீங்க. கூர்குல பல்லாண்டு காலம் பல 100 வருஷமா அந்த ட்ரெடிஷன். இது வந்து மாடர்ன் ட்ரெடிஷனா போச்சு.
இல்ல பஞ்சாபிஸ் நிறைய சொல்வா இல்ல, கூட ஆடுவா சொல்லுவாங்க. இல்ல இப்பதான் நம்ம ஊர்ல இப்பன்னு கிடையாது, ஒரு 10-20 வருஷமா நம்ம ஊர்ல கவர்மெண்டே ப்ரொமோட் பண்றாங்கல்ல ஆல்கஹால. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதான் கரெக்ட், அதான் வருமானமே. ஆமா, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆல்கஹால் வந்து ப்ரோஹிபிஷன். அப்போ ப்ரோஹிபிஷன் அது எனக்கெல்லாம் முன்னாடி மேடம். ஆனா நாங்க ஸ்கூல் படிக்கும் ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு பாடமே வரும், மது விலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா எழுதுன பாடல் புக் ஒண்ணு, லெசன் ஒண்ணு வரும். அது பிறகு இப்ப டிவில எந்த ஆடும் வராது. அதன் பிறகு இப்ப நான் வெக்கேஷன்லாம் போய் பார்த்தா எல்லா கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றது எல்லாரும் சரி, கவர்மெண்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி காசு கொடுத்து பாட்டு சீனை சாராய கடையில தான் வைக்கிறாங்க, ஜோக்ஸ் எல்லாம் சாராய கடையில தான் வைக்கிறாங்க. அப்ப டிவில திரும்ப திரும்ப பாட்டும் ஜோக்கும் தான் வருது, எல்லாம் சாராய கடையில தான் வருது. ஆனா கீழே ஒரு கேப்ஷன் மட்டும் போட்டுருவாங்க, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. அது போட்டு என்ன புண்ணியம்? அது தொடர்ந்து அங்கேயே இருக்கவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நான் ஒரு 20 வருஷம் கழிச்சு போய் டிவி போலான்னு பார்த்தா என்ன இப்ப எல்லா பாட்டுலயும் சாராய கடை தான் காட்டுறாங்க இங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எந்த காலத்துல இருந்து, கமல்ஹாசன் காலத்துல இருந்து அப்படிதான் பாட்டே இருக்கு அதுக்கெல்லாம். சிங்காரி சரக்கு சரக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருக்கும், ஏதாவது 1-2 பாட்டு தான். இப்போ முழு படமும் அப்படிதான் இருக்கு. காமெடி சீன் எல்லாம் சாராய கடையில் தான் இருக்கு. கரெக்ட். அடுத்து போலமா? ஆமா. இங்கு நிலா பறந்து பெருகிய தோற்றம் 962. வெண்ணிற நரை நிறை வெள்ளம் என்னவும், பன்னிறம் செறித்து இடை பறந்தது என்னவும், உள்நிறை காமம் மிக்கு ஒழுகிற்று என்னவும், தன்னிறை நெடுநிலா தழைத்தது எங்குமே. வெண்ணிற நரை நிறை வெண்மையான நிறமுடைய கல்லின் வெள்ளம் என்னவும், நிறைந்த வெள்ளம் பெருகியது போலவும், பன்னிறம் செறிந்து இடை பறந்தது என்னவும், இசையானது வடிவம் பெற்று உலகின் இடையே பரவியது போலவும், உள்நிறை காமம் மிக்கு ஒழுகிற்று என்னவும், எல்லா உயிர் இனங்களிலும் உள்ளத்துள்ளே நிரம்பிய காமம் உள் அடங்காமையால் மிகுதிப்பட்டு வெளியிலே ஒழுகினாற் போலவும், தன்னிறை நெடுநிலா தழைத்தது எங்கும், குளிர்ச்சி பொருந்திய பெருநிலாவானது எல்லாவிடத்தும் தன் ஒளியை செழிக்க செய்தது. நிறத்தால் கல், இனிமையால் இசை, இன்ப மிகுதியால் காம வெள்ளம், என்னெல்லாம் படி நிலா ஒளி பரவிற்றென்க. இனி வரும் இப்படல பகுதியில் பொருள் எல்லாம் தோன்றுமாறு தொகுத்து தோற்றுவாய் கூறினர். நீ வரப்போற பாட்டுக்கு இது ஒரு முன்னுரை மாதிரி. அப்போ இவங்க அங்க இருந்து கிளம்பும் போதே இவங்க வந்து எல்லா கல்லெல்லாம் அவங்க எடுத்து கிளம்பிருக்காங்க. ஆமா ஆமா. இது ஆக்சுவலா இன்னொரு ரீசனா கூட இருக்கலாம். நான் இப்ப அந்த காலத்து ஷிப் வாயேஜ் எல்லாம் பண்ணும்போது நான் படிச்சிருக்கேன். ஷிப்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க வந்து தண்ணி எல்லாம் எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா முக்காவாசி நோய் வந்து வாட்டர் பார்ன் டிசீசஸ் தான், தண்ணி வந்து கெட்டு போறதால வர டிசீசஸ் தான். அதனால தண்ணிக்கு பதிலா ஆல்கஹால தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆல்கஹால் வந்து ப்ரிஃபர்டு ஆல்கஹால் வந்து பியர். அந்த பியர் தான் வந்து அவங்க தண்ணி மாதிரி முழுக்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து என்ன மேடம்? இல்ல தண்ணி மேல இருந்து தண்ணி போட்டுருவாங்களா? இல்ல ஆமா, நீங்க இந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த ஷிப் வாயேஜ் பத்தி படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவங்க வந்து அது உண்மையா கரெக்ட், தண்ணி வந்து ரொம்ப ஈஸியா கெட்டு போயிடும் தண்ணியில முட்டை போடுறா. நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் நம்ம எடுத்துக்கிறோம், தண்ணியை பியூரிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. சோ வந்து அவங்க தண்ணியை வந்து ஆல்கஹாலா மாத்தி இந்த ஆல்கஹாலா தான் எடுத்துட்டு போவாங்க. அது கிடவே கிடையாது, அதான் குடிப்பாங்க. கப்பல் மேல சீ சிக்னஸ் எல்லாம் இருக்கும், தண்ணி வரப்பட்டா இன்னும் இதா இருக்காதோ? சீ சிக்னஸ் இருக்கவங்க யாரும் கூட்டு போக மாட்டாங்க. ஓகே, அது ஒரு தனி சப்ஜெக்ட். சாரி, ஒரு இது மட்டும் சொல்றேன். இந்த ஜென்டில்மேன் இன் மாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அது ரஷ்யால இருக்கிற அந்த ஒரு பர்சனோடது, அந்த பீரியட்ல இருந்தாங்க. அதுல வந்துட்டு இந்த ஆல்கஹாலுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட்டு, என்னென்ன டைம்க்கு என்ன சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க. அது தண்ணிக்கு பதிலாவா? இல்ல தண்ணிக்கு பதிலா இல்ல மேம். நார்மலா ஆல்கஹால் வந்து எப்படி ஒரு
மெடிசின் மாதிரி லைக் ஆஹ் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவர் இது வந்து சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடுவுல இப்ப அது நம்ம எப்படி டீ, ராமலட்சுமி காஃபீஸ் அந்த மாதிரி. அந்த இல்ல அந்த கதை நீங்க ஜென்டில்மேன் மாஸ்கோ வந்து அமர் டோவல்ஸ் புக் தான். ஆ. அந்த கதை பர்டிகுலர் கதை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆளு. அந்த ஆமா, ஆமா. ராஸ்தவ் தானே அந்த பேரு. ஆமா. லைக் ஒரு பெரிய இப்போ ஒரு நெறைய நிலம்லாம் ஆமா வச்சிருந்தாங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஆமா ஜமீன்தார் சம்திங் அந்த அவர் மாதிரி. வந்து ஒரு ஃபியூடல் லார்ட் மாதிரி அவரு. ஆ கவுண்ட்னு யா. சொல்லுவாங்கல்ல இங்கிலாந்துல. இது பேர் டக்கு ஞாபகம் இல்ல. ம். ராஸ்தவன் ஞாபகம் இருக்கு. அந்த புக் நாங்க படிச்சோம். ஆ. அவர் வந்து எந்த அளவுக்குன்னா அவர் வந்து பாரிஸ்ல போய் அந்த கதையில பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு பாரிஸ்ல போய் தங்கி இஸ் ஜென்டில்மேன் வாழ்க்கையை நல்லா யா. உணர்ந்து வாழ்ந்தவர். அவர் வந்து யா காலைல ஒரு எழுந்தோன்னு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. மெட்ரோபால் ஹோட்டல் மெட்ரோபால். அவர் ஆ. காலைல எழுந்தோன்னு ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவாரு. அந்த ஃப்ரூட்டுக்கு அப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிடுவாரு. அந்த டெசர்ட்ஸ் கூட ம். எந்த ஆல்கஹால் போகணும், எந்த சீஸ் போகணும், அந்த மாதிரி ம். ஒரு ராயலா வாழ்ந்தவர். ஆமா. இல்ல அது கேட்கும்போதே அதாவது அத ரீட் ஆஹ் பண்ணும்போதே நல்லா இருக்கும். எப்படி ஒரு ரசிச்சு ஒரு இத செய்றாங்க அப்படின்ற மாதிரி. அது நல்லா அருமையான புக். சுபாஷ் 2 தடவை புக்ல படிச்ச அந்த புக் நானு. ஆம். அந்த ஆமா. நல்லா புக் இருக்கும். பேர் என்னம்மா? ஜென்டில்மேன் இன் மாஸ்கோ. ஓகே. அமோர் டோவல்ஸ். ஹியூமாஸ் அது எழுதினது. இல்ல ஆ. அமோர் AMOR TOWLES. அமோர். அமோர் டோவல்ஸ். இன்ட்ரெஸ்டிங். மோட்டோவல்ஸ். ஓகே. அடுத்து படிக்கணும். படிங்க. எஸ் சார். 963. கலந்தவர்க்கு இனியது ஓர் கல்லும் ஆய், பிரிந்து உலர்ந்தவர்க்கு உயிர் சுடு விடமும் ஆய், உடன் புலர்ந்தவர்க்கு உதவி செய் புதிய தூதும் ஆய், மலர்ந்தது நெடுநிலா மதனன் வேண்டவே. கலந்தவர்க்கு இனியது ஓர் கல்லும் ஆய், ஆணும் பெண்ணுமாக கூடி மகிழ்ந்திருப்பவர்க்கு இனிமை நல்கும் மதுவாகவும், பிரிந்து உலர்ந்தவர்க்கு உயிர் விடு விடமும் ஆய், துணையவரை பிரிந்து வருந்துவார்க்கு உண்டார் உயிரை போக்கவர்க்கு நஞ்சாகவும், உடன் புலர்ந்தவர்க்கு உதவி செய் புதிய தூதும் ஆய், துணைவருடன் ஊடல் கொண்டவர்க்கு இன்ப நிலையை மிக்குவிப்பதால் ஊடல் நீங்கி கூடல் கொள்க உதவி செய்கின்ற புதிய தூதவன் ஆகவும், மன்மதன் தன் தொழிலுக்கு உதவுமாறு வேண்டியதால் நெடுநிலா மலர்ந்தது, ஒளிமிக்க நிலவானது வானில் மலர்ந்தது. இவரு மதுவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் மருந்து. எதையுமே சிம்பிளா சொல்ல மாட்டேங்கிறார். ஒரே உவமை இந்த கவர்மெண்ட் இதை பார்த்தாங்கன்னா எடுத்து ஆடு போட்டுருவாங்க. கம்பரே சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் மருந்து. அவ்வளவுதான். ஓகே. காமவேலின் பணிக்கு இரவும் நிலவும் பெரிதும் வேண்டப்படுவதாலே மதனம் வேண்ட நெடுநிலா மறந்தது என்றார். ஒரு பொருள் மக்கள் மனநிலைக்கேற்ப பல்வகை பயன் தரும் என்கிறார். ஒரு பொருள். ஒரு பொருள் நிலா கூடுவார்க்கு மேலும் மேலும் கூடும் விருப்பம் உண்டாக்கும் ஆதலே மேலும் மேலும் உண்ண விருப்பம் ஊட்டும் கல் ஆகவும், பிரிந்தவர்க்கு விடம் மேலும் உயிரை நெருக்குவது போல் நிலா உயிரை நெருக்குதால் நஞ்சு ஆகவும், ஊடியவர்க்கு வேட்கை மிகுவித்து கூட ஊந்துதலால் நிலா ஒரு புதிய தூதாகவும் ஆயிற்று. காணன் பாடினி தோழியர் இருக்கவும் இது அவரின் மிகு நெருக்கும் தூது ஆதலின் புதிய தூதும் ஆய் என்றார். இதுல கம்பர் வந்து இவ்ளோ வர்ணனை விவரிப்பு இருந்தா கூட அப்படியே வாட்ஸ் அமேசிங் இஸ் தேர் இஸ் நோ ரெப்பிட்டேஷன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமா இப்ப இந்த இடத்துல நிலாவை விவரிச்சிருக்கிறது பாருங்களேன், வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா விவரிக்கிறாரு. எனக்கு எப்படி ஒரு வெரைட்டி இருக்குல்ல. நிலாவை வேற மாதிரி சொல்றாருல இந்த இடத்துல. நிலா வந்து மன்மதனுக்கு உதவி பண்றதாக சொல்றார். கடைசியில புதிய தோழி மாதிரி புதிய தூதும் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்றாங்க. அது ஒரு அழகா இருக்குல்ல. ஒரு பொருள் மக்கள் மனநிலைக்கேற்ப பல்வகை பயன் தரும் என்கிறார். ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டா அவாவா மனசுக்கு தகுந்த மாதிரி பல வகை பயன் தரும். அதுல நிலான்றதை எடுத்து சொல்றார். கூடுவார்க்கு மேலும் மேலும் விருப்பம் உண்டாக்கும், அதுல மேலும் மேலும் உண்ண விருப்பம் ஊட்டும் கல் போல இருக்கு, கல்லாகவும், பிரிந்தவர்க்கு மேலும் உயிரை நெருக்குவது போல நிலா உயிரை நெருக்குதல நஞ்சாகவும்.
ஊடியவருக்கு வேட்கை மிகுத்து கூட உந்துதலால் நிலா ஒரு புதிய தூதாகும். இப்படி விதவிதமா இருக்கு. அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் தான். என்னதோ எவ்வளவுதான் படிச்சாலும் அழகழகா இருக்கு. பாணன் பாடினி அப்படின்னா என்ன? பாணன் பாடினி தோழியர் இருக்கவும். நிலா வந்து பாணன் பாணி அந்த அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. பாணன் பாணி தோழியர் இருக்கும். பாணனுக்கு ஒரு பாடினி இருக்கா மாதிரி, தோழியர் இருக்கா மாதிரி, அப்படி அர்த்தமா? நிலா பாணனோட பாட்டுக்கான பொருள்னு எடுத்துக்கணுமா என்னன்னு தெரியல. பாணன் பாடினி தோழியர் இருக்கவும் அப்படின்னா இது என்ன திடீர்னு இருக்கு? பாணன் பாடினி ஒன்னா இருப்பாங்க எப்பவுமே. அதான் அவங்களோட தூதை விட இது பெரிய நல்ல தூதா இருக்குன்னு சொல்றா. இது அவரினும் மிக நெருக்கும் தூதுன்ற. இந்த பாணன் பாடினி தோழியர் இவெல்லாம் இருந்தா கூட இந்த நிலா வந்து இன்னும் சிறப்பான தூதுன்னு சொல்றாரு நினைக்கிறேன். ஊடியவருக்கு வேட்கை மிகுவித்து, நல்லா இருக்கு இந்த பாட்டு. ஊடியவருக்கு வேட்கை மிகுவித்து கூட உந்துதலால் நிலா ஒரு புதிய தூது ஆகவும் ஆயிற்று. அவங்களுக்கு துணை போற மாதிரி அந்த நிலாவோட நில வெளிச்சம் அதெல்லாம் வந்து, ஊடியர்னா ஊடலா இருந்தவங்க இல்லையா? கூடல் இல்ல, ஊடியர் கூடல் இல்லாம. ஆமா, சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேட்கை அதிகமா இருக்கு. ஒரு புதிய அதனால ஒரு ட்ரிகர்ங்கிற மாதிரி பாயிண்ட், புதிய தூதாகவும் ஆயிற்று. ஃபீல் மோர் ஹாப்பி, ஹாப்பியர். பாணன் பாடினி தோழியர் இவெல்லாம் இருந்தா கூட நிலா இன்னும் ஒரு அவரினும் மிக்க தூதா இருக்கு. புதிய தூதுமாய் இருக்கு. கமா இருக்கணும். பாணன் பாடினி தோழியர் இருக்கவும். அதான். அடுத்த பாடல் அடுத்து 964. ஆறு எல்லாம் கங்கையே ஆய ஆழிதாம் கூறு பாட்கடலையே ஒத்த குன்று எல்லாம் ஈறு இலான் கையிலேயே இயைந்த என் இனி வேறு நாம் புகழ்வது நிலவின் வீக்கமே. ஆறு எல்லாம் கங்கையே ஆய, நிலவொளி பரவியதால் ஆறுகள் யாவும் வெண்ணிறம் பெற்று கங்கை ஆற்றினையை ஒத்தவை ஆயின. ஆழிதாம் கூறுபாட் கடலையே ஒத்த, கடல்கள் யாவும் சிறப்பித்து கூறப்படும் திருப்பாட்கடலையே ஒத்தவை ஆயின. குன்று எல்லாம் ஈறு இலான் கையிலையை ஒத்த, மலைகள் யாவும் வெள்ளி பனிமலையாய் சிவபெருமான் வாழும் திருக்கையிலை மலைக்கு ஒப்பு சொல்லலாம்படி இருந்தன. நிலவின் வீக்கம் வேறு நாம் இனி என்ன புகழ்வது? நிலவொளியின் பெருக்கிற்கு தனியாக நாம் இனி புகழ என்ன உள்ளது? நிலவொளியால் உலகு வெண்மையின் மூழ்கி கிடந்தமைக்கு வெண்மையிற் சிறந்த 3 உலகப் பொருள்களை ஓய்மையாக்கி விளக்கிவிட்ட மனநிறைவில் என் இனி வேறு நாம் புகழ்வது என்கிறார். நிலா கதிரின் வெண்மை வீச்சால் கரியை யமுனை முதலிய ஆறுகள் கங்கை ஆயின. பிற கருங்கடல்கள் யாவும் பாற்கடல் ஆயின. நீலமலைகள் யாவும் கைலை ஆயின என்றார். சிவபெருமானை ஈறு இலான் என்றதனால் கவிஞரின் சமயப்பொறை விளங்கும். ஈறு இல்லான்னா முடிவில்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன். ஓகே. எண்ட்லெஸ் ஆர் லிமிட்லெஸ். omnipresent, omnipotent. நல்லா இருக்கு இந்த பாடலும். இதெல்லாம் இவ்வளவு இதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு. இல்ல புகழ் ஏன் வந்து அவர் இல்லன்னு சொல்றாரு? இது புகழ்வதுன்றது போல புகழ்வது இல்ல 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 புகழ் வேற எங்க போறதுங்கிற மாதிரி. நம்ம வேற எங்க போறது சொல்லுதல். நுழைதலா சொல்ல என்ன புகழ்வதுன்னா சொல்வதுன்னு நினைக்கிறேன். செல்வது புகழ்ல அந்த செல்வதும் உண்டு. நாம் புகழ்வது வேற எங்க போகிறது அதுவும் சொல்லலாம். இந்த புகுந்த வீடு அந்த புகழாது புகலிடம்னு சொல்லுவாங்களா? நுழைதல், புகலிடம். கரெக்ட். அது மாதிரி புகலிடம். ஓகே. அடைக்கலம்.
அது படிக்கவா? 1965. எல்ல அருந்திசைகளோடு யாவையும் கொல்லை வெண் நிலவினால் கோலம் கோடலால் வல் உரை வைரவால் மகர கேதனன் வெள்ளணி ஒத்தது வேலை ஞாலமே. எல்ல அருந்திசைகளோடு யாவையும் இதற்கு அரிய திக்குகளுடனே திக்குகள் உடனே அத்திக்குகளிலே உள்ள உயர்தின யாரும் அக்ரிணை பொருள்களும் கொல்லை வெண்ணிலவினால் கோலம் கொள்ளலால் கொட்டி கெட்டுகின்ற நிலவின் ஒளியால் வெண்ணிற கோலம் கொண்டதனால் வேலை ஞாலம் கடல் சூழ்ந்த இவ்வுலகம் வல் உரை வைரவால் மகர கேதனன் கூர்மை தங்கும் வலிமை பொருந்திய வாளினையுடைய மகர மீனை கொடியாக உடைய மன்மதனுக்கும் வெள்ளணி ஒத்தது பிறந்த நாள் விழா கொண்டாடுவது போன்றிருந்தது. உலகத்து உயிர்கள் யாவும் பிறக்க உதவியவன் இன்பத்தை தருபவன் மன்மதனாதலால் அவையாவும் அவனுக்கு நன்றி மறவாமல் வெள்ளாடை அணிந்து பிறந்த நாள் கொண்டாடியது போன்றிருந்தது. உலகை நிலா ஒளி குளிப்பாட்டிய கோலம் என்றார். பிறந்தநாள் விழாவிற்கு வெள்ளையாடை அணிதல் மரபு ஆதலை வெள்ளணி நாள் எனும் சொல்லே குறித்தது. வெள்ளணி நாள் பிறந்த நாள். உறவென்பா 202 மகர கேதனன் மகர மீனை கொடியில் பொறித்த மன்மதன். மகரம் சுறாமீன், கேதனன் கொடி. நிலா ஒளி பரவி ஊரெல்லாம் வெள்ளையா ஒலிக்கிறது பிறந்த நாள் மாதிரி இருக்குன்றாங்க. வெள்ளையாடை அணிதல் இங்க பிறந்த நாள்ன்றல்ல. ஆமா. அந்த காலத்துல அப்படி இருந்ததோ என்னமோ. அதான் ஏன்னா அப்பதான் துவைச்ச ட்ரெஸ் போட முடியும், மத்த நாள்லாம் அழுக்காயிடும். பிறந்த நாள் விழாவிற்கு வெள்ளை அணிதல் மரபு. வெள்ளணி நாள்னு பேராம எதுக்கு? ஓ, இதெல்லாம் எவ்வளவு நமக்கு தெரியலன்றது. பூவேனா புறப்பொருள் வெண்பா மாலை. எங்க போட்டிருக்கு? பூவே. பார்த்துட்டு இருக்க. புறப்பொருள் வெண்பா மாலை என்பது 9ஆம் நூற்றாண்டு ஐயனார் இதனாரால் இயற்றப்பட்ட புறத்திணை இலக்கண நூலாங்க. வெற்றி முதல் பெருந்திணை வரை 12 திணைகளை வெண்பாக்களால் விளக்கும் இன்னும் தமிழ் இலக்கியத்தில் போர் மற்றும் வீரத்தின் பல்வேறு பரிமாணங்களை விளக்கும் முக்கிய நூல். இது புறநானூரோட பாட்டா மேடம்? இல்ல, இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை தனி பாடல் பலருக்கு. இதை இயற்றியவர் ஐயனார் இதனாரால் இயற்றப்பட்டது. இதுல அந்த வெற்றி அந்த இதெல்லாம் வரும்ல, வெற்றி அணிந்த மன்னன் வெற்றி மாலை போட்டுப்பான், அப்புறம் அந்த மதில்ல வென்ற மன்னன், வாகை வெற்றி, அந்த மாதிரி 12 திணை வரும். பொருந்தா காமம், அந்த மாதிரி 12 திணை வரும் இல்லையா? அந்த போர்க்களத்துக்கு போறவங்களை பற்றி சொல்லும் போது ஒற்ற மதிலுக்கு உள்ள இருந்து போர் புரியறது அது ஒரு திணை. அந்த மதில வெளியில இருந்து அட்டாக் பண்றது அது ஒரு திணை. வெற்றி மாலை சூடின் வாகை மாலை சூட்டின் வருது அது ஒரு திணை. 12 வரும் வரிசையா. அதை பற்றின விவரத்தை இந்த பாடல்கள்ல புறப்பொருள் வெண்பா மாலையில இருக்காது. இலக்கண நூல் அது. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை ஆகிய 12 திணைகள். அது ஒன்னொன்னு விளக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது யாரான்னு அப்புறம் படிக்கிறதுனா படிங்க. ஓகே. இந்த வார்த்தையும் புதுசா இருக்கு. கேதனம்னா கொடி. கேதனம். கேதனம்னா கொடியா? ஓகே. இல்ல, இந்த 12 திணைகளும் வந்து நம்ம நிலத்தை சொல்லணும். அந்த திணைகளும் வேறையா? ஆமா. இது வந்து போர் பற்றின திணைகள். அதாவது இப்ப வெற்றி திணைனா என்ன, கரந்தை திணைனா என்ன, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது பசுக்களை அதெல்லாம் கொண்டு போய் கட்டிடுங்கோ, பெண்கள், பசுக்கள், குழந்தைகள்லாம் எங்கேயோ போயிடணும் அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல. அப்ப அவங்களையெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துன்னு போறது ஒரு வெற்றி திணை. அப்புறம் வந்து கரந்தை திணை, வஞ்சி திணைன்னு ஒவ்வொன்றும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ராஜாக்கும் ஒரு ஃபோர்ட் இருக்கும், அதை சுத்தி ஒரு அகழி இருக்கும். அந்த ராஜா தன்னோட ஃபோர்ட்டுக்குள்ள இருந்துட்டு சண்டை போடுவான். இந்த ராஜா ஃபோர்ட்டை உடைச்சிட்டு உள்ள போகணும்னு சண்டை போடுவான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போடுறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு திணை இருக்கு. அதுக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கு.
ஒரு டவுட். இது ஜெனரலா இதுல ம். பிறந்த நாள் விழாவிற்கு வெள்ளாடை அணிதல் மரபுன்னு சொல்லி போட்டிருக்காங்களா மேம்? ம். அப்போ ஒரு சில இதுல வந்துட்டு அவங்க இப்ப இறந்து போனாங்கன்னா கண்லன்ஸ்க்கு வந்து பிளாக் போட்டு போறாங்க இல்லையா? அது ஆமா. மாதிரி ஒயிட் கலரும் பதினாட்டுல வெள்ளை போடுறாங்க. போடுவாங்க. ஒயிட் கலரும் போடுவாங்க. அதனால இதுல வந்து பிறந்த நாள் விழாவிற்குன்னு சொல்றது வந்து ஏதாவது ரிலேட்டபிளா இருக்கா? இல்ல அது டோட்டலி டிஃபரெண்ட் அந்த மாதிரியா? டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது அந்த கால மரபு. இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த கருப்போ வெள்ளையோ நம்ம இந்த காலத்துல ஆக்சுவலி மேம் இல்ல அந்த நான் ஒரு வெள்ளை ஒரு டைப் ஆஃப் கம்யூனிட்டி அவங்க வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ் போடுறதுன்றது ரொம்ப வருஷமா அவங்க ஃபாலோ பண்றாங்க தானே. இப்ப நான் சொல்றது இப்ப ரீசெண்டா கிடையாது. முன்னாடி அது யாரு எப்படி சொல்றது? பிறந்த இந்த நாளுக்கா இல்ல மேம் பிறந்த நாளுக்கு இல்ல, இறந்தது கண்லன்ஸ் இறந்ததுக்கு போவாங்க. நார்த் இந்தியால இப்ப கூட வெள்ளை தான் போடுறாங்க. வெள்ளதான் போட்டுப்பா. நார்த்ல எல்லாரும் அப்படியே வெள்ளை தான் போடுறாங்க. ஆமா. அது இப்போ ரீசெண்டா வந்ததுன்னு சொல்றீங்களா அப்போ? இல்ல ரொம்ப வருஷமா அப்ப அவங்க ட்ரெடிஷன் வந்து இப்ப ரொம்ப பலகாலமா வந்து இறப்புக்கு போகும்போது வெள்ளை தான் போட்டுட்டு போவாங்க. நீங்க இந்த பாலிவுட்ல யாராவது ஆக்டர் தெரியாம ஒரு வெள்ளை போட்டு போவாங்க. ராமலட்சுமி, இந்த Yes, ma'am. பாலிவுட் ஆக்டர் யாராவது இறந்து போயிட்டா அந்த இதெல்லாம் காட்டுறா பாருங்க, ஆமா எல்லாம் ஆமா போட்டு வருவா. ஆமா. சோ அது வந்து டோட்டலி வேற, இதுல சொல்றது வேற. இவா அவங்க சொல்ற வந்து இறந்த நாளுக்கு போடுறாங்க, இவங்க பிறந்த நாளுக்கு போடுற மாதிரியா? இது தமிழ் மரபு ராமலட்சுமி. நம்ம தமிழ் மரபுல நம்ம வெள்ளை போட மாட்டோம் அப்படி. ஆமா. ஓகே. ஆனா பர்த்டே அன்னைக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் அந்த போடணும்ன்ற மாதிரி காலத்துல இருக்கும். போட்டிருக்காங்க அப்படி வெள்ளை போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. ஓகே இது அந்த தாலி மாதிரி தான், முன்ன இல்ல அப்புறம் வந்தது, அது மாதிரி சம்திங் லைக் தட். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த கிறிஸ்டியன் இதுல வந்து கல்யாணத்துக்கு வெள்ளை தான் போடணும்னு போடுறாங்கல்ல. ஆமா 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 வெள்ளை கலர். ட்ரெஸ்லாம் ஒயிட்டா தானே இருக்கும். அந்த மாதிரி இது அந்த காலத்துல இருந்திருக்கலாம். பிறந்த நாளுக்கு வெள்ளைன்னு. ஈவன் கேரளால கூட அந்த மலையாளிஸ் அப்படிதானே மேம்? அந்த அது ஒரு மாதிரி பழுப்பு கலர் இல்லையா அது? ஆமா முண்டு போடுவாங்களே பழுப்புல ஜரிகை போட்டுது. ஆனா எனக்கு என்ன இப்ப நியூஸ்னா, பிறந்த நாள்ல கொண்டாடி இருக்காங்க அந்த காலத்துல வெள்ளை ஆடைய போட்டு. ஆமா. அதுதான் எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல கேலண்டர் கிடையாது. நட்சத்திரம் தான் பாத்துருப்பாங்க. ஆமா, நட்சத்திரம் பார்த்தா என்ன கேலண்டர், லூனார் கேலண்டர் பார்த்தாங்களா, சோலார் கேலண்டர் பார்த்தாங்களா? இரண்டாவது அத பார்த்து கொண்டாடுறதுன்னா அநேகமா அரச குடும்பத்துல இருக்கவங்க தான் கொண்டாடணும். ஏன்னா இதை பாக்குறதுக்கு ஒருத்தருக்கு வேலையை வச்சிருக்கணும். இவங்க பிறந்த போது இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தது குறிச்சு வச்சு அடுத்த வருஷம் நட்சத்திரம் இதே மாதிரி இருக்குன்னு குறிச்சு வைக்கிறதுக்கு யாராவது இருக்கணும். இல்ல அரச பண்ணுவாங்க. குறிப்பா ரொம்ப நாளா இருந்திருக்கே. ஜாதகம் குறிக்கிறதுங்கிறது எப்பவுமே இருந்திருக்கு. இல்ல அரச பரம்பரை மட்டும் தான் இருக்கு. சாதாரண பாமர மக்களுக்கு இருக்காது. இல்ல நான் படிச்சிருக்கேன். சாதாரண இதுலயே வந்து இப்ப குழந்தை பிறந்ததுன்னா ஒரு வினாடி கூட மாறக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தை பிறந்து அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே அங்க இருந்து இந்த தாதி என்ன பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை அதை உருட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா சொல்லணுமா அந்த இன்ஃபர்மேஷன். சோ அந்த ஒரு நிமிடம் கூட தவறக்கூடாதுங்கிறது குறிப்பு எடுப்பாங்க. அத பண்றவங்களுக்கு பேரு ஜோதிடம் குறிப்பாங்க அவங்க. அந்த டைம உடனே நோட் பண்ணி அது வினாடி கூட தவறாம இருக்கணும் அதுல. நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிளாக்ன்ற கான்செப்டே கிடையாது. என்ன கான்செப்ட்? வினாடியோ கடிகாரம் நேரம் 24 மணி நேரம்லாம் கிடையாது. நாழிகை அந்த அது கிடையாது. அது கிடையாது. நாழிதான். நாழிதான். ஜாதகம் எல்லாமே நாழி குறித்து தான் வருவாங்க. இப்ப 60 நாழி ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாழி குறிச்சுதான் ஜாதகம் குறிக்கிறதே அப்படிதான் குறிக்கிறாங்க இப்ப கூட. அப்புறமா அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம கடிகார தேதிக்கு கொண்டு வருவாங்க. ஆனாக்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இத்தனை நாழிகைக்குன்னு தான் இருக்கும். அந்த நாழிகையும் பத்திரிகையிலே நாழிகை தான் போடுவாங்க. இப்ப சூரியன் உதிக்கிறது இல்லையா, அதுல இருந்து நாழிகை கணக்கு. அதாவது நைட்டு வந்து கணக்குல வராது. அப்போ ஒரு நாழிகை வந்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம், 24 நிமிஷம், 60 நாழிகை ஒரு நாள், 24 நிமிஷம் ஒரு நாழிகை. ஓகே ஓகே. இந்த 24 நிமிஷம் 24க்குள்ள எவ்வளவுனா இருக்கலாம். இல்ல நாழிகைக்கு அப்புறம் இன்னும் கம்மி இருக்கு. நாழிகைங்கிறது 1 மணி நேரம் ஈக்குவலண்ட். அப்புறம் நிமிஷம், அது வினாடி வருது இல்லையா, எத்தனை வினாடி, இதெல்லாம் காலக்கணக்கு இருக்கு. அதுல காலக்கணக்கு போட்டு பாருங்க, வரும் நிறைய. பட் அப்பெல்லாம் வந்து இந்த டைம் கடிகாரங்க கன்செப்டே கிடையாது. இப்ப கூட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா
அந்த நாழிகை வினாடி அந்த கணக்குல தான் வந்துட்டு இருக்கும் அது ஈவன் நவ். அப்புறமா அது கரஸ்பாண்டிங் டைம் சொல்லுவாங்க பிராக்கெட்ல போட்டு. ஆமா, இப்பயும் அந்த நாழிகைன்னா குறிப்பா ஜாதகத்துல. இதுல இந்த பாட்டுல வெள்ளணி ஒத்ததுன்னு தானே போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த வெள்ளை நிறம்ல அணின்னு கூட இருக்கலாம். ஆனா இதுல பிறந்தநாள் விழா கொண்டாடுவதுன்றது ஒருவேளை அந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பாங்களோ? வெள்ளை ஆடை அணி, வெள்ளணி ஒத்தது அப்படின்னு தானே போட்டிருக்காங்க. அப்ப வெண்மையான அணி அது கூட சொல்லலாம். ஆனா ஏன் இவங்க பிறந்த நாள்னு சொல்றாங்க? ஆனா கம்பர் வந்து பிறந்த நாள்னு குறிப்பிடல. அதான் மேம், அததான் சொல்றேன். அது வந்து அர்த்தம் சொல்றவர் தான் சொல்லிருக்காரு. கம்பர் வந்து வெறும வெள்ளணி ஒத்தது அவ்வளவுதான் போட்டிருக்காரு. அதுல இந்த பூ வே 212ன்றது என்னதுன்னு தெரியல. இப்ப ராஜி படிச்சீங்கல்ல நீ அது பூவே என்னதுன்னு? வெண்பா மாலை, புறப்பொருள் வெண்பா மாலை. அந்த 12 திணைகள் மாது. அதுல அந்த 212ன்றதுல இது இருக்கோ? அது இலக்கணத்திலேயே ஒரு பாடம் அது. இல்ல மேம், அதுல 212ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்காங்கல்ல, அது அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில 212வது பாடல்ல இந்த மகரகேதனன் அதை பற்றி சொல்லியிருக்கான்றாங்க. ஓகே. இந்த வாரம் என்ன முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? ஓகே முடிச்சுக்கலாம் மேடம். ஓகே மேம். அடுத்த ஹெட்டிங் வந்து 20 பயங்கரமா இருக்கு. மகளிர் மது பருகுதல். அவங்கதான் குடிக்கிறாங்க. அவங்களையும் அப்போ இது வேணா கொஞ்சம் கொஸ்டின் பண்ணலாம் மேம். அப்பவே இப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நல்ல எக்ஸ்கியூஸ் கிடைக்கிறது இப்ப நம்மளுக்கு. கம்பரே சொல்லிட்டாரு. எல்லாம் தான். இனிமே கம்பரே சொல்லிட்டாரு. Anyway, good, nice. Thank you all. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you. We'll meet next week. Thank you. Bye. Thank you all of you.